சிவம் அப்படின்னா என்ன? எல்லாமே சிவம் தான். சிவத்துக்கு அந்நியமாக வேறொன்றும் இல்லாத ஒன்று, அது மட்டுமே இருக்கிறதுனாலேயே அதுக்கு சிவம்னு அர்த்தம். அந்த சிவலிங்கம் அப்படிங்கிறது என்ன? லிங்கம் அப்படின்னா நேரடியான பொருள், அடையாளம்னு அர்த்தம். ஆண் பெண் உன்னுடைய சேர்க்கையினுடைய ஒரு வடிவம் எல்லாரும் இப்படி நினச்சின்னு இருக்காங்க. இது கொஞ்சம் தவறான விஷயம். சிவனுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த பிறை மூன், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம். நம்மளுடைய வேதாந்த மரபுல இந்த நிலா அப்படிங்கிறது மனசு. ஒரு பக்கம் அந்த மனசுங்கிறது நம்ம எல்லார்கிட்டையும் இருக்க மனசு, அதை பிறை நிலவாக்கி தனக்குள் தான் வச்சுட்டு கொஞ்சம்தான் நமக்கு காட்டுறாரு. திருவண்ணாமலை அக்னி ஸ்தலமா கருதப்படும். அதுக்கு என்ன காரணம்? திருவண்ணாமலை போய் கிரி பிரதட்சணம் வரணுங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா, அந்த மலையாவே அந்த சிவம் இருக்கு இல்லையா, இவனுக்குள்ளார அந்த எண்ணத்தை உற்பத்தி பண்ணி இவனுடைய அகங்காரத்தை நெருக்குதுன்னு அர்த்தம். இதை தான் அண்ணாமலையார் நினைச்சாதான் நம்ம போக முடியும். அண்ணாமலையார் நினைச்சாதான் உங்களால் அங்கே போக முடியும். இந்த கிரிவலம் எப்போ வரணும், இது மாதிரிலாம் நிறைய பேருக்குள்ள கொஸ்டின். பௌர்ணமி மட்டும்தானா வரணும் அப்படிலாம் உண்மையிலே கிடையாது சார். கிரிவலம் வர்றதுக்கெல்லாம் பகவானே விதிச்சிருக்கார் ரூல்ஸ் எல்லாம். எப்படின்னா, ஒரு கர்ப்பிணி எப்படி நடப்பாளோ அப்படிதான் நடக்கணும்னு இருக்கு. சிவன் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ஸ். ஒரு பாம்பினுடைய சிக்னிஃபிகன்ஸ் நம்மளுடைய யோக மார்க்கங்களில் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, குண்டலினியா சொல்லப்பட்டிருக்கு. இந்த உறங்கி கொண்டிருக்கும் பாம்பு மெதுவாக மேல் எழுதல் தான் குண்டலினி சக்தியினுடைய எழுச்சி. சிவன் வழிபாடு இல்லை சிவனை நோக்கி போகிற அந்த பக்தர்களுக்கு உங்கள் பார்வையில் எது கோலாக இருக்கணும்னு? ஒரு ஜீவன் போய் பரமாத்மா அடையறதுக்கு எவ்வளவு இயங்குதோ அதை விட கோடி மடங்கு அந்த பரமாத்மா இயங்குறத சொல்லுவேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் அக்னி. நம்மளுடைய இந்த அக்னி ஷோவில் நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட உரையாடல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எபிசோடில் சிவபெருமானை பற்றி பேச போகிறோம். ஆனால் இந்த சிவன் கோயிலுக்கு போங்க, இந்த சடங்கை பண்ணுங்கள், இந்த சிவ நாமத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான கான்வர்சேஷன் இந்த எபிசோடில் இருக்காது. அதுக்கு வேறொரு எபிசோடில் நான் சரியான நபரை கூட்டிகிட்டு வந்து அதுக்கான ஒரு உரையாடலாக நம்ம அதை செய்யலாம். ஆனால் இந்த எபிசோடில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, சிவம் அப்படிங்கிற அந்த தன்மையை பற்றி பேச போகிறோம். சிவனுக்கு நிறையா கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, நிறையா கோவில்கள் இருக்குது, நிறையா புராண கதைகள் இருக்குது. பட் அது எல்லாத்துக்கும் அடிப்படையில் அந்த சிவம் அப்படிங்கிற அந்த தத்துவம் இருக்குது இல்லையா, அதுதான் பிரதானமாக இருக்குது. அதை நோக்கி போகிறதுக்கான வழிமுறைகளாக தான் பெரியவங்க இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த ஒரு கான்வர்சேஷன் நம்ம பேச போகிறோம். இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம கூட ஆன்மீக பேச்சாளர் திரு கிருஷ்ணா அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட நான் சொன்ன இந்த சிவம் அப்படிங்கிற தன்மையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிவனை பற்றின நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சிம்பாலிக் மீனிங்கும் அவர் நமக்கு சொல்ல போகிறாரு. இந்த எபிசோடு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி இன்ஸ்பைரிங்காக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஆன்மீக ஈடுபாடு இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார். ஜெய குருராயா. ராம 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 ராம. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். பொதுவாக சிவனை பற்றி பேசும்போது புராண கதைகள் பேசுவாங்க, சிவனோட தோற்றம் பேசுவாங்க, வழிபாடு முறைகள் பேசுவாங்க. நம்ம அதையும் பேச போகிறோம். பட் அதை தாண்டி இந்த ஒரு கான்வர்சேஷனில் சிவன் அப்படிங்கிற தன்மையை பற்றி நம்ம பேச போகிறோம். வெளியில் அதிகமாக பேசப்படாத சில டாபிக்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு அதை பேசுகிறதுக்கு மிக சரியான நபர் நீங்கள் அப்படின்னு போன குரு பூர்ணிமா அன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மெய்யோகத்தில் குரு பூர்ணிமா அன்றைக்கி நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருந்தீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ இது கேட்ட உடனே அதை ஒத்துக்கிட்டு இங்கே எங்களுக்காக கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேசணுங்கிறது என்னுடைய ஆசை. ரொம்ப அபூர்வமான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உங்களுடைய கேள்விகள்லாம் கொஞ்சம் நீங்கள் கேளுங்க.
என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். முதல்ல சிவா சிவா சிவம் அப்படின்னா என்ன? அந்த உண்மையான அந்த சிவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மங்களம்னு அர்த்தம். மங்களம்னா பரிபூரணம்னு அர்த்தம். இன்னொன்று என்னென்னா எப்பொழுதும் இருப்பது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று என்னென்னா ஸ்வரூபம்னு அர்த்தம். இன்னொன்று என்னென்னா எல்லாமாகவும் இருப்பது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பொருள், உச்சகட்டமான பொருள் என்னென்னா அதை தவிர இன்னொன்று இல்லாததுன்னு ஒரு அர்த்தம். இதுதான் சிவம்ங்கிற அர்த்தம். எல்லாமே சிவம் தான். சிவத்துக்கு அந்நியமாக வேறொன்றும் இல்லாத ஒன்று, அது மட்டுமே இருக்கிறதுனாலேயே அதுக்கு சிவம்னு அர்த்தம். அதான் பியூர், அந்த பியூர் கான்ஷியஸ். இப்போது நம்ம இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து எப்படின்னா மெஸ்ஸி கான்ஷியஸ். நம்ம இருக்கிறது இப்போ நிறைய நமக்கு வந்து மனம் உற்பத்தி ஆனதுலேருந்து மனசில் இருக்கிற துக்கம் இருக்குது, ஆசை இருக்குது, க்ரீட் இருக்குது, ஜெலசி இருக்குது. இது எல்லாம் கான்ஷியஸ். ஆனால் இதை எல்லாம் தாண்டிய ஒன்று இருக்குது. இன்னொன்று இதுக்கு எல்லாத்துக்கும் அது சாட்சியாகவும் இருக்குது. இதையும் தாண்டி இதை எல்லாத்தையும் இயக்கக்கூடியதாகவும் ஒன்று இருக்குது. அந்த கான்ஷியஸ் ஒன்று இருக்குது. அந்த கான்ஷியஸுக்கு தான் சிவம்னு பேர். ஓகே, நீங்கள் முதல்ல சொன்னீங்க தன்மைன்னு பேர். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா உண்மையிலே வந்து சிவம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏன் அதுவாக இல்லை? அங்கே தான் ஆரம்பிக்குது எல்லாருக்குமே டவுட். நீங்கள் ஏன் அதுவாக இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் அதுவாக தானே இருக்கணும். உண்மையிலேயே சொல்ல போனால் உபனிஷத்துலேருந்து எல்லாமே நீதான்ப்பா அதுன்னு சொல்லியிருக்கு. மகா வாக்கியங்களில் இருக்கிற தத்துவமசியாக இருக்கட்டும், அகம் பிரம்மாஸ்மியாக இருக்கட்டும், தத்துவமசி நீ தான் அது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா சிவம் நீ தான், நீயே சிவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதுவா நீ இல்லையே, நீ உன்னை உடம்பா தானே வச்சுட்டு இருக்க, நீ இப்போ அதுவாகணும், அது என்ன சிவம் தானே, இப்போ ஏன் ஆகலை? அப்போ நீ என்ன கான்ஷியஸில் இருக்க, அப்போ அது என்னவா இருக்கு அப்படிங்கிறதுல தான் விஷயமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல இதை சொல்லும்பொழுது தான் தத்துவங்கள் வருது. இந்த இடத்துல எப்படி தத்துவங்கள் போகுதுன்னா துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் இப்படிலாம் போயிட்டு இருக்கு. அப்போ எந்த இடத்துல தொடங்குதுன்னா நான் இருக்கேன், ஆனால் என்னுடைய குருமார்கள் சிவம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிவத்துக்கான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. உபனிஷதங்களில் இருக்கிற விளக்கங்கள்லாம் உதாரணங்கள் எனக்கு காட்டுறாங்க. இப்போ நான் அந்த சிவத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த சிவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி இப்படிங்கிற கேள்வி நமக்கு முதல்ல வருது இல்லையா? இந்த கேள்வி வரும்பொழுது இது எதனால் வருது அப்படிங்கிறதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா குருவினுடைய அருளால் வருது அப்படின்னு அர்த்தம். எங்கே வந்தாலும் நீங்கள் இந்த வாக்கியது குருவினுடைய அருளால் வருது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த அருளால் தான் இந்த சிவம் என்கிற நம்ம வந்து அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். வார்த்தையாக வெர்பாட்டனா அதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம இல்லையா? சிவம்னா இதான் அர்த்தம், மங்களம் அப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பூர்ணமான குருவினுடைய அனுகிரகம், அந்த திருவருள் தேவை. அந்த திருவருள் எப்படி கிடைக்கும்? இது எதனா வெளியில் வாங்கிறதா இல்லை உள்ளே இருக்கிறதா எப்படி? இதுதான் இருக்கக்கூடிய மெயினான கொஸ்டின். இந்த இடத்துல தான் மனிதனுடைய தேடல் தொடங்குது. சிறப்பு. சிவம் சொல்லிட்டீங்க, சிவோகம். சிவோகம்னா என்ன? சிவம் அப்படிங்கிறது சிவனுடைய தன்மை, இதெல்லாம் சொன்னோம் இல்லையா? சிவோகம் அப்படிங்கிறது அந்த நிலையில் ஒருத்தர் நிற்கிறது தான் சிவோகம். ஆக்சுவலாக அந்த நிலையிலே போய் நிற்கிறது. எங்கே வந்தாலும் வந்து ரமண பகவானை உதாரணம் காட்டாமல் இருக்க முடியாது என்னால். நிச்சயமாக ரமண பகவான் நமக்கு சரீரமாக இருக்கார். அந்த அருணாச்சலேஸ்வரர் மேனிஃபெஸ்ட் ஆகிருக்குங்க. ரமணராக அங்கே மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கு. அப்போ அவர் இருக்கக்கூடிய உள்ள ஒரு நிலை இருக்குல்ல, அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாகி இதுவென்று சொல்ல முடியாத ஒரு பேரமைதி, தட்சிணாமூர்த்தியினுடைய அந்த பேரமைதி சொல்லாலும்
வாக்காலும் உரைக்க முடியாத ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்த உங்களால் வர்ணிக்கவே முடியாது. மனம் போய் தொடாது, வார்த்தைகளால் தொட முடியாது. அந்த நிலையை ரொம்ப கஷ்டப்பட்டு சிவோகம் அப்படின்னு சொல்கிறது. சிவத்தினுடைய ஒரு உச்சம் அது. சிவமே உச்சம். சிவத்துக்கு மேலே அது இன்னும் கொஞ்சம் மேலே போய் அது என்ன நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது சிவோகம், அவ்வளோதான். ஏன்னா பிரம்மத்தை எச்சில்படுத்த முடியாதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. நீங்கள் பிரம்மத்தை என்னதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அது உங்களால் இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லணும். திணறது. உபனிஷதங்கள்லாம் பல இடங்களில் திணறது. நகர்மனா பிரஜையா நமேதையா எப்படிப்பா அடையிறது அப்படின்னு கேட்கும்போது நகர்மனா, கர்மாவனால் அதை பிடிக்க முடியாது. பிரஜையா, குழந்தைங்கள்லாம் பிறந்து அதன் மூலமாக நான் என்னுடைய ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு வேண்டிய தர்மங்கள்லாம் செஞ்சு அதனால் நான் அடைஞ்சிட முடியுமா? என்னை இப்படிலாம் சொல்லியிருக்கேன். பிரஜையா அடைய முடியாது. எதுன்னு நமேதையா, மேதைன்னா மேதமைத்தன்மை, விச் இஸ் நாலேஜ். நான் நாலேஜை வச்சுட்டு இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் இவ்வளோ நாலேஜபிளாக இருக்கேன், அதை அப்போ அடைய முடியுமா? நமேதையா அடைய முடியாது. அதுக்கு அடுத்தவர் தான் முக்கியம். தியாகேனைக்க அமிர்தத்துவமான என்னென்ன, இந்த நான் என்பதை நான் தியாகம் பண்ணணும். எவன் ஒருத்தன் இதெல்லாம் தேடின்னு இருக்கான் இல்லையா, அவன் தியாகம் போகணும், அவன் போகணும். அப்போ தியாகேனைக்க அமிர்தத்துவமான அந்த இடத்துல அந்த அமிர்தானுபவம் கிடைக்கும். அந்த அமிர்தத்துக்குள்ளார ஒருத்தன் நுழைஞ்ச உடனேயே அவங்கிட்ட இருந்து ஒரு சொல் ஒன்று வந்ததுன்னு வச்சுக்க, அந்த சொல் தான் சிவோகம். ஓகே, அதுக்கு மேலே அவனால் பேச முடியாது. ரைட். அவன் வெளியில் வரும்பொழுது சிவோகம்பான், உள்ளே போகும்பொழுது தட்சிணாமூர்த்தியாக உட்கார்ந்துட்டு இருப்பான். அந்த நிலையை குறிக்கக்கூடிய மிகப்பெரிய சொல் அது. இப்போ இந்த சொல் என்ன பண்ணும் சார்? இப்போ நம்ம சிவோகம் சிவோகம் சொல்கிறோம் இல்லையா, இந்த சொல் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, நம்ம ஏன் இதை சொல்கிறாங்க நம்ம சம்பிரதாயங்களில்? ஒரு ஞானியெல்லாம் சிவோகம் 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 அப்படின்னு, சம்போ மகாதேவ சிவோகம் இது மாதிரி சொற்கள்லாம் வருது இல்லை. ஏன் இது அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னா, இது எதுவுமே ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய மனதிலிருந்து பிரெயின்லிருந்து எண்ணம் அல்ல. இது அந்த பரமாத்மாவினுடைய அகண்டத்திலிருந்து வரக்கூடிய அந்த பீஜம், அந்த மந்திரம். அதுக்கு தான் ஹெவி பவர். இப்போ அந்த சிவோகம்ங்கிறதோ இல்லது சிவம்ங்கிறதோ இல்லை அருணாச்சலம் அப்படிங்கிறதோ என்ன சார் பண்ணும்? இந்த சிவோகம்ன்ற வார்த்தையை என்ன சார் பண்ணும் அப்படின்னா, நம்ம பிளெயினில் மைண்டில் தாட்ஸ்லாம் ஓடின்னு இருக்கோம், கச்சாமுச்சான்னு ஓடும். ஒரு கன்னுலேருந்து வரக்கூடிய தோட்டாக்கள் மாதிரி தட தட தடனை வந்துட்டு இருக்கோம். நீங்கள் பிடிக்க முடியாது. இப்போது நினச்சிட்டு இருப்போம், நம்மளால் கற்பனையே பண்ண அவ்வளோ ஸ்பீடு இதுக்கு. இவ்வளோ ஸ்பீடையும் எது ஒன்று கட்டுப்படுத்துன்னா அதுதான் கட்டுப்படுத்தும். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எண்ணத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த எண்ணமே இல்லாத வழிக்கு இன்னொரு எண்ணத்தை கொடுக்கறனால தான் இது கண்ட்ரோல் ஆகும். அதனால தான் உங்ககிட்ட சிவோகம்ங்கிற நாமாவை தராங்க. சிவோகம்ங்கிறது அந்த தன்மை, அந்த தன்மைக்கு ஒரு பேர். அப்போ நீங்கள் அதை சொல்லும் பொழுது என்ன பண்ணுன்னா, சொல்லும் பொருளும் வெவ்வேறு அல்ல. எப்பொழுதுமே ஒரு சொல் நீங்கள் சொன்னீங்கன்னா நமக்கு தான் வேற வேறையாக தெரியும். நம்ம ஒரு சொல்லுவோம், ஒன்று செய்வோம், பொருள் வேறையாக இருக்கும். ஆனால் ஒரு ஞானிகள்கிட்ட என்னென்னா, அவங்க சொல்லும் அதுக்கான பொருளும் வெவ்வேறு இல்லை. அவங்களால மாதிரி பார்க்க முடியாது, அது போய் வேலை செய்யும். இப்போது சிவனுடைய ஆலயங்களில் இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக திருவண்ணாமலை அக்னி ஸ்தலமாக கருதப்படுது. அதுக்கு என்ன காரணம்? இப்போ பொதுவாக திருவண்ணாமலைங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிற அக்னின்னு ஒன்று இருக்குது. நம்ம பார்க்குற நெருப்பு பஞ்சபூதங்களில் ஒன்று. இந்த பஞ்சபூதங்களில் ஒன்றுவாகவும் இருக்குது. இப்போ திருவானைக்காவல் நீருக்குரியதாக இருக்குது, அதுபோல் நிலத்துக்குரியதாகவும் இருக்குது. திருவாரூர் இருக்குது, காஞ்சிபுரம் இருக்குது, காளஹஸ்தி இருக்குது, வாயுஸ்தலம், இது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. இது அந்தந்த க்ஷேத்திரங்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்திற்கு காரணமாக எந்த பஞ்சபூதங்களால் இயக்கப்படுகிறதோ அதனுடையது. இந்த பஞ்சபூதங்களையும் தாண்டி இருக்கக்கூடிய இன்னொன்று ஒன்று இருக்குது, அந்த அக்னி ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் ஞானாக்னின்னு பேர். ஓகே. இந்த அக்னி என்பது உங்களால் தொட்டு உணரக்கூடியது. இந்த அக்னியை நீங்கள் இது உங்களை சுடும், நீங்கள் தொட்டிங்கன்னா சுட்டுரும் உங்களை, இது இல்லையா. அந்த அக்னி ஒன்று இருக்கு இல்லையா, அது மனசை சுட்டுடும், அது மனசே இல்லாமல் பண்ணிடும். அந்த அக்னியானது இல்யூஷனை எரிச்சிடும்.
மாயையாக இருக்கிறத மனசை எரிக்கும். இந்த மனசு எங்கிருந்து உற்பத்தி ஆகுதுன்னா நான்கிற ஒரு அகந்தையிலேருந்து உற்பத்தி ஆகுறது. இந்த நானை இது எரிச்சிடும். அதனால் கிரி பிரதட்சணம் போகும்பொழுது ஒருத்தன் இங்கிருந்து அதாவது இவனுக்குலேருந்து இங்கிருந்து திருவண்ணாமலை போய் கிரி பிரதட்சணம் வரணுங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா, இந்த எண்ணம் வரும்பொழுதே அங்கே இருக்கிற அந்த மலைக்கு நடுவில் ஒன்று இருக்குது. அந்த மலையாகவே அந்த சிவம் இருக்கு இல்லையா, இவனுக்குள்ளார அந்த எண்ணத்தை உற்பத்தி பண்ணி இவனுடைய அகங்காரத்தை நெருக்குதுன்னு அர்த்தம். இந்த அகங்காரத்தை கொஞ்சம் உள்ள தள்ளுது. இதை தான் அண்ணாமலையார் நினைச்சாதான் நம்ம போக முடியும். அண்ணாமலையார் நினைச்சாதான் உங்களால் அங்கே போக முடியும். இதுதான் அதோட விஷயம். ஓகே, நெருக்குது. உங்களுக்குள்ள அந்த விழைவை கொடுக்கும். தமிழில் விழைவுன்னு சொல்லுவாங்க. இந்த விழைவை கொடுக்கணும். அருணாச்சலத்துக்கு நீ போகின்ற விழைவு. நான் பருணு போவோம்ப்பா அப்படியே ஜாலியாக. முதல்ல இதெல்லாம் விளையாட்டாக அவன் தொடங்குவான். முதல்ல ஒரு ரவுண்ட் என்ன பண்ணுவான்னா மலையை வளம் வந்துடுவான். இந்த மலை என்ன பண்ணுன்னா இவனை பார்த்த உடனேயே முதல்ல அந்த அகங்காரத்தை ஒரு வெட்டிடும். அவ்வளோதான். நமக்கு இது எப்படி உதாரணமாக சொல்கிறதுன்னா, பெரியவங்க சொல்லுவாங்க, மணி பிளான்ட் இருக்குல்ல, நம்ம வீட்டில் அழகாக அப்படியே வளர்த்து வச்சுருப்போம். கீழே தொட்டி இருக்கும். இந்த மணி பிளான்ட் மேலே நம்ம கிட்டத்தட்ட நம்ம மாடி கீழெலாம் அப்படியே பரவி வச்சுருப்போம். இந்த வெய்ய நாளில் இது என்ன ஆகுன்னா, அதுக்கு நீங்கள் தண்ணி விடணும்னு வச்சிங்களேன், கீழே கருகிடும், வேர்கிட்ட கருகிடும். ஒரு மாதம் வரைக்கும் அந்த கருகள் இல்லாமல் மேலே பச்சை பச்சையாக இருக்கும். ஆனால் கீழே செடி செத்து போயிருக்கும். ஆனால் மேலே பச்சையாக தான் இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து தான் தெரியும் மேலேயும் அது கருக ஆரம்பிச்சிடும். ஆனால் 2 மாதம் முன்னாடியே கீழே அதை வெட்டியாச்சு, தண்ணிலாம் போகிறதில்ல, வெயிலில் கருகிருச்சு. ஆனால் மேலே அது வரைக்கும் கொஞ்சம் பச்சை பச்சையாக இருக்கும்ல. இதே தான் யார் ஒருவர் அருணாச்சலத்துக்கு உள்ளர போய் ஒரு முறை அந்த வலம் வரும் பொழுது வேரில் தீ வைக்கிற மாதிரி இந்த அகங்காரத்தில் உள்ளே இருக்கிற ஒரு மகத்தான ஒரு சத்திய சிவவஸ்து அந்த அகங்காரத்தை கட் பண்ணிடும். எஃபெக்ட் கொஞ்சம். உன்னுடைய இந்த உலகத்து பஞ்சாயத்தை முடிச்சிக்கோ. இந்த உலகத்து விவகாரத்தை இந்த ஜென்மத்துக்கு உன்னை என்ன பர்பஸ் வந்திருக்கியோ அது மட்டும் நடக்கும். இதுக்கப்புறம் நீ இங்கே இந்த எல்லைக்குள்ளார வந்துட்டுன்னா முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்றத சூட்சுமமாக என்ன பண்ணிடுன்னா உள்ளே கட் பண்ணி விட்டுடும். சார் அதுக்கப்புறம் மலை வளம்லாம் வராறவர் வாழ்க்கையில் நல்லா இருக்காரு, கல்யாணம் ஆகுது அவருக்கு, அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறாரு, இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிறாரு, எல்லாம் ஆகிறாரு. இல்லை, கொஞ்ச நாளில் இவர் என்ன பண்ணுவாருன்னா லௌகீகமாக வாழ்கிற வாழ்க்கையில் அப்படியே நடந்துட்டு இருக்கும். இன்ப துன்பங்கள் வரும், இல்லை சந்தோஷமாகவே இருப்பார். எப்படி வந்தாலுமே சரிதான், மீண்டும் அந்த மலை அவரை இழுத்துக்கும். பார்த்தனன் புதுமை இது அப்படின்வர் ரமண மகர்ஷி. புதுமை இது காந்த பர்வதம் மாதிரி இழுக்குது அப்படின்வர். ரமண மகர்ஷி ஒருத்தர் சொல்கிறாரு, காந்தம் இரும்பும் போல் கவர்ந்தென்னை இழுத்து அப்படிங்கிற. உண்மையான விஷயம் என்னென்னா, நம்ம இரும்பாக நம்மளை நினச்சின்னு இருக்கோம் இல்லையா, ஆனால் அது காந்தம். அது இழுத்து இரும்பாகவே அதை வச்சுக்காது, அதுவும் இன்னொரு காந்தமாக மாற்றி விட்டுரும். ஒரு பெரிய ஒரு ஜோதி நெருப்பு எரியுது, அந்த ஜோதியிலிருந்து வர ஒரு சிறு துளி இருக்கு இல்லையா, அந்த துளி திருப்பியும் போய் அங்கே கலக்கிறது. இப்போ இந்த வேரில் தீ வைக்கிற மாதிரி அகங்காரத்தை ஒரு நசுக்கி விட்டுடும். அகங்காரத்தை நசுக்கி விடுறதுன்னா இந்த கொஸ்டினை நம்மக்கிட்ட போட்டுடும். இந்த கொஸ்டினை போடுறதுக்காக அங்கே சில பேர் அவதாரம் பண்ண வச்சுருவாங்க. அப்படி வந்தவர் தான் குரு ரமண மகரிஷி. குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர், சேஷாதிரி சுவாமிகள், யோகி ராம் சுரத்குமார், இது மாதிரி வந்துக்கிட்டே இருப்பாங்க அங்கே. இப்போ முதல்ல இந்த ஜென்மத்தில் அது உங்களை பார்த்துருச்சு. இது பார்த்த உடனேயே முதல்ல நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா படமாக வரும், இல்லை வெளியில் புக்காக வரும். நம்ம மெதுவாக ரமண மகரிஷினோட நான் யார் புஸ்தகத்தை படிப்போம். புஸ்தகம் மட்டும் இல்லாமல் இங்கிருந்து ஆசிரமத்துக்கு போவோம். புஸ்தகத்தை படிக்கிற சுகமும் அந்த ஆசிரமத்தில் உள்ள அந்த பகவானுடைய சமாதிக்கு முன்னாடியே சைடில் ஒரு மெடிடேஷன் எல்லாம் அங்கே போன உடனேயே என்ன ஒரு அமைதி, அது என்ன ஒரு சைலன்ஸ், அது இங்கேயே இருந்துடலாம் போல இருக்கே. எல்லாருக்கும் அனுபவமே இருக்குது. ரமணாசிரமம் உள்ளே போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த முதல்ல என்ட்ரன்ஸ் உள்ளே போய் பகவான் உட்காந்துருக்கிற மாதிரி செலவு ஒன்று இருக்குது, அதை பார்த்த உடனே பக்குன்னு இருக்குன்னுவாங்க சில பேர். எதுவும் ஒன்று ஷாக் அடித்த மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த இடத்துலேருந்து உங்களுடைய அத்தியாத்மிகமான ஆத்மீக யாத்திரையை சூட்சுமமாக உங்களை அறியாமலேயே உங்களுக்கு பகவான் தொடக்கி வச்சிருவார் அருணாச்சலம். ஸோ அந்த ஒரு ஈகோவை அழிக்கிற அந்த ஞான அக்னி, ஆமாம், அந்த தன்மை அங்கே இருக்கிறதுனால அங்கே அக்னிஸ்தலம்ங்கிற ஒரு அக்னிஸ்தலம்.
அதே நேரத்தில் நெருப்புக்குரிய தலமும் அது. அதே நேரத்தில் நாம் தொட்டுணரக்கூடிய அக்னி தலத்தில் அது ஒன்று. நம்மளால தொடவே முடியாத அக்னியா ஒன்று இருக்கு இல்லையா, ஞானாக்னி, அதுவாவுடைய தலமாகவும் அது இருக்கு. திருவண்ணாமலையில வந்து நீங்க வலம் வர்றது, கிரி வலம் வரீங்க இல்லையா, இந்த கிரிவலம் எப்போ வரணும், இது மாதிரிலாம் நிறைய பேருக்குள்ள கொஸ்டினும். பௌர்ணமி மட்டும்தானா வரணும் அப்படிலாம் உண்மையிலே கிடையாது. அந்த காலத்தில் பௌர்ணமி அன்னைக்கு நிலா வெளிச்சம் இருந்தது, வந்தாங்க. அதே சமயத்தில் பௌர்ணமி அன்னைக்கு வர்றது நல்லது. அதே நல்லது எல்லா நாட்கள்லையுமே உண்டு. நிறைய பேருக்கு வந்து நான் பௌர்ணமி தான் சார் போகணும், ரொம்ப கும்பலாக போயின்னு. அடியேன் என்னுடைய கருத்து என்னென்னா, ரொம்ப கும்பலில் என்னால் திருவண்ணாமலைக்கு போக முடியாது. யாருமே இல்லாத அன்னைக்கு முடிஞ்சால் நல்ல அடைமழை பெஞ்சா கூட நான் பொதுவாக நனைஞ்சின்னு போவேன். அதே தான், இது வரைக்கும் நான் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போனதே இல்லை. நான் கார்த்திகை தீபம்லாம் என்னுடைய வேலையின் பொருட்டு போயிருக்கேன். ஆர்டிகல் எழுதணுங்கிறதுக்காக அங்கே போயிருக்கேன். அப்படியும் ஒரு அனுபவம் உண்டு. ரொம்ப ஜாக்கிரதையாக போய் ஜாக்கிரதையாக வந்துடுறதுலாம் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, வீக் டேஸில் ஈவினிங்கில் கொஞ்சம் அப்படியே இருட்டுறதுக்கு முன்னாடி சாயங்கால வேலையில் சார் கிரிவலம் வர்றதுக்கெலாம் வந்து பகவானே விதிச்சிருக்கார் ரூல்ஸ் எல்லாம். எப்படின்னா, ஒரு கர்ப்பிணி எப்படி நடப்பாளோ அப்படி தான் நடக்கணும்னு இருக்கு. ஏன்னா நம்ம ஆட்கள் வந்து நான் 3.5 மணி நேரத்தில் 16 கிலோமீட்டர் எப்படி வந்தேன் பார்த்தியா, அதெல்லாம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, பிரபஞ்சத்தை நோக்கி நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கோம், இங்கேயே இருந்துன்னு இருக்கோம். ஆனால் அங்கே இருக்கிற வஸ்துங்கிறது இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது ஒன்று. நீங்கள் இப்போ அங்கே போகணுன்னா அதை மட்டும்தான் பார்க்கணும். அதனாலேயே எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெதுவாக அந்த கிரிபிரதட்சணம் போகும்போது ஓரமாக போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஓரமாக போகணும் அப்படின்னா, நம் கூட சித்தர்களும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ரமண பகவான்லாம் சொல்லியிருக்காரு, உள்ள எப்பொழுதும் 5 ஜீவன் முக்தர்கள் இருப்பாங்க அப்படின்ட்டு. எப்பொழுதும் இருப்பாங்க. சிலர் அதில் வெளியில் வந்து இவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள் காட்டுவாங்க, சிலர் அங்கேயே இருந்துட்டு இருப்பாங்க. ரமண பகவான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அருணாச்சல மகாத்மியத்தில் இருக்கக்கூடியதும் ரமண பகவான் சொல்கிறதும் ஒன்றாவே இருக்கும். ஏன்னா ரமண பகவானுக்கே அருணாச்சல மகாத்மியத்தை ஈஸ்வரனே கொண்டு வந்து புத்தக வடிவில் வச்சுட்டு போகிறதா சரித்திரம் இருக்குது. அவருடைய சரித்திரத்துக்குள்ளெல்லாம் வரும். அப்போ அதுக்குள்ளார எண்ணிலடங்கா ரிஷிகளும் முனிகளும் இந்த குபேரன்கிட்ட இருக்கிறத விடலாம் அவ்வளோ அளவு கடந்த செல்வங்களும் குகைகளும் என்னென்னவோ இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் வந்து பகவானே சில இடங்களில் சொல்லியிருக்கு, உள்ள என்னென்னவோ இருக்குது நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல எல்லாம் வேண்டாம் அப்படின்னுவார். ஒரு இடத்துல வந்து அடியண்ணாமலை கிட்ட போகும்பொழுது கொஞ்சம் ஒரு குகை மாதிரி ஒரு இடம் வருது. அங்கே போகும்பொழுது நிறைய வைதீகர்கள் உட்கார்ந்து கொண்டு சாமவேதம் ஓதின்னு இருக்காங்க கீழே. பகவான் கேட்குறாரு, இந்த இடத்த கொஞ்சம் அப்படியே மெதுவாக மூடிடுங்க அப்படிங்கிறார். இப்படிலாம் நடந்திருக்கு. ஈவன் வந்து பால் பிரண்டனு கூட நிறைய தரிசனமே இருக்கு அந்த மலையில. ஓகே, பகவானை பார்த்துட்டு ஒரு பகவானை பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு பெரிய அனுபவம் ஒன்று வருது. அவருக்கு ஒற்றையால அப்படி மலையில ஏற மாதிரி வருது. அவர்களே நிறைய தரிசனமே இருக்கு. அதுபோல் ரிஷிகளுக்கு நிறைய தரிசனமாயிருக்கு அந்த மலைக்குள்ளார. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மலை தான் மையம். நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஆன்மீகத்தினுடைய மையமாக இந்த மலை தான் இருக்கு. இந்த மையத்துக்கிட்ட போகும்பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ண வேண்டியது ஃபோனை கொஞ்சம் சைலண்ட் மோடில் போட்டுடணும். நம்ம ஆட்கள் பண்ணுறதெல்லாம் என்னென்ன, ஃபோனில் பேசினே சுற்றுறது. ரெண்டாவது கூட போகிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பேசினே போகிறது, செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இது எதுவுமே பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாது அந்த இடங்களில். இதுக்கு மேலே அது நம்ம எதுக்கும் சொல்ல முடியாது. உண்மையிலேயே நம்ம பண்ண வேண்டியது எது அப்படின்னா, நமக்கு உண்மையிலேயே அந்த இடத்தினுடைய நம்ம அவைலபிலிட்டியை நம்ம எடுத்துக்கணும். அந்த இடத்தினுடைய தன்மையை இந்த மனசு முழுக்க உள்ளே வாங்கணும் அப்படின்னா, ஃபோனுன்னெல்லாம் முதல்ல க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு நான் அமைதியாக இருக்கணும்னு மனசில் ஒரு பிரதிஜை பண்ணிக்கணும். ஒரு உறுதி ஒன்று எடுத்துன்ட்டு அந்த மலையை மெதுவாக பார்க்கறது, கொஞ்ச நேரம் நடக்கிறது, திருப்பி அந்த மலையை பார்க்கறது. நீங்கள் வேண்டிக்குங்க, வேண்டிக்காமல் போங்க, என்ன வேணால் பண்ணிங்க அந்த மலைக்கு முன்னாடி. இல்லை அருணாச்சல அட்சரமண மாலை சொல்லுங்க, இல்லை அருணாச்சல நம்ம மாலை சொல்லாமலும் மௌனமாக போங்க. எப்படி போனாலும் ஒன்று தான். ஆனால் கொஞ்சம் கூட இந்த உலக விஷயமா கொஞ்ச நேரம் ஒத்தி வச்சுறது நல்லது.
டெய்லி ஒரு 7 மணி நேரம் தூங்குறோம் நம்ம. அப்போ அந்த தூங்கும் பொழுதே எதுவும் வேணாண்டா போய் பெட்டில் படுக்கிறோம் இல்லையா, டெய்லி இதை பண்ணுறோம் இல்லையா, அதான் அந்த மலை கிட்ட போகும்போது நம்ம பண்ணணும். இந்த 7 மணி நேரம் 8 மணி நேரம் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படி இல்லாமல் அருணாச்சலத்துக்கிட்ட போய் நிற்கும் பொழுது மெதுவாக வலம் வரணும். மெதுவாக அப்படியே வலம் வந்து முடிச்சுட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு நீங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்திங்கன்னா அருணாச்சலம் உங்கள்கிட்ட செயல்பட தொடங்கிடும். உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஆமாம், நம்ம ஒரு இரும்பு தேரை மாதிரி போட்டு வச்சுருக்கோம். நம்ம அந்த இரும்பு தேரை மாதிரி என்ன அடித்தாலும் இதுக்குள்ளார போக மாட்டேங்குது. அப்படி வச்சுருந்தா ஒரு க்ஷேத்திரம் எப்படி செயல்படும்? சமஸ்கிருதத்தில் அந்தரிக்ஷம்னு சொல்லுவாங்க. அந்தரிக்ஷம்னா அங்கு இருக்கக்கூடிய அந்த இறையினுடைய மிக கனமான தன்மை, அந்த அந்த ஹை அவேர்னஸ், அதை நீங்கள் உள்ளே வாங்கணுன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளார ஒடுங்கணும். உங்கள் பாத்திரம் இப்படி இருந்ததுன்னா ஒடுங்காது, உங்கள் பாத்திரம் ஒடுங்கி இருக்கணும், அப்போ தான் உள்ளே வரும். ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய சீடர் ஒருத்தர் பிரம்மானந்தர்னு இருந்தார். அவர் என்ன பண்ணான்னா காசியில் இருந்தார், ரொம்ப நாள் இருந்தார். அவர் ஒரு விஷயம் ஒன்று சொல்வார். நான் கங்கை கரையில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன். நாள் அப்படியே உட்காந்து தூக்கம் வந்தது எனக்கு. பலாருன்னு யாரோ அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து பின்னாடி பிடரியில் ஒருத்தர் அடிக்கிற மாதிரி இருந்தது. அடித்தார் ஒருத்தர். சுற்றி முற்றிலும் பற்றிலும் யாருமே இல்லை. திரும்பவும் அப்படியே தியானம் பண்ணேன், தியானம் கைக்குள்ளே திரும்ப தூக்கத்துக்கு போனேன். திரும்பியும் ஒருத்தர் வந்து அடித்தார். 3வது நாள் கவனமாக மெதுவாக தூங்கக்கூடாதுன்னு இருந்தேன். மெதுவாக எனக்கு தியானம் சித்திக்க ஆரம்பிச்சது. அப்போ தான் புரிஞ்சது, அந்த க்ஷேத்திரத்தினுடைய உள்ளார்ந்த ஆன்மீகத்தன்மை, அந்தரிக்ஷம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையே நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களை அழுவே வந்து எழுப்பி விடும். ஓகே, உங்களை தியானத்துக்குள்ளார செலுத்தும். இதெல்லாம் வந்து ரகசியங்கள். ஒரு க்ஷேத்திரத்தினுடைய உள்ளார்ந்த தன்மை ஒன்று இருக்கும். நம்ம பார்க்குற திருவண்ணாமலையில் நம்ம என்ன பார்க்குறோன்னா கடத்தெருவை பார்க்குறோம். மனுஷங்க அங்கே கடை வச்சுருக்காங்க, டீ கடை இங்கே இருக்குது, இட்லி கடை இருக்குது, நம்ம சாப்பிட்றோம், இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் இந்த கண்கள், இந்த மனசுனால. அதுக்கு இன்னொரு லேயர் ஒன்று இருக்குது, அந்தரிக்ஷம், அப்படியே பியூர் கான்ஷியஸ் அப்படி இருக்குது. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதுதான் அது நமக்குள்ளே எதுவும் ஒன்று பிரம்மமாக அது ஏற்ற மாதிரி மலை வடிவில் இருக்குது. அப்போது இது வந்து மெர்ஜாகணும் இல்லையா, அது என்னன்னு தெரிஞ்சிக்க வேண்டாமா? நம்ம நடுவில் தான் நம்ம நின்று இருக்கோம். இப்போ நம்ம நகர்ந்துக்கணும்ல, நம்ம நகர்ந்துக்காமல் அங்கேயும் போய் இந்த பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இருந்தா அங்கே ஒரு பெரிய ஒரு இணக்கம் ஒன்று வரணும் இல்லை? அந்த இணக்கம் வர்றதுக்காக தான் இவங்க ஞானிகள்லாம் சொல்லக்கூடிய என்னது, பொறுமையாக போ. ஏன் கர்ப்பிணி உதாரணம் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குழந்தைக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் அந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. எப்படி ஒரு கர்ப்பிணி அதை சுமப்பாலோ அதுபோல் கொஞ்சம் கூட இந்த மனசு என்ன பண்ணுன்னா விகாரப்பட்டுடக்கூடாது. இந்த மனசு வந்து வெளியில் இந்த பிரபஞ்சத்தை போய் பிடிக்கக்கூடாது, ஆசைகள்னால கொந்தளிக்கக்கூடாது. அப்போ இந்த மனசுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த மனசை முதல்ல அழகுபடுத்தணும். இந்த மனசை அழகுபடுத்தி இந்த மனசை கொண்டு போய் அருணாச்சலத்துக்கிட்ட சேர்க்கணும். அந்த குழந்தை மாதிரி உன் மனசை வச்சுக்கோப்பான்னு சொன்னது தான் கர்ப்பிணி மாதிரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கிரிவலம் போகிறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது. ஆமாம். ஸோ அப்படி போகும்போது அந்த தன்மையை உங்களுக்குள்ளே நீங்கள் உணர்றதுக்கான ஒரு வழியை நீங்கள் விடுறீங்க. ஆமாம். ஸோ இது முக்கியமாக அது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆமாம். இப்போது சிவன் அப்படிங்கும்போது ஒன்று மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவன், அந்த சிவனை வழிபடுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி அதே சிவம் லிங்கமாகவும் இருக்குது. இப்போ இந்த மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவன் இருக்கார் இல்லையா, அவருக்குன்னு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, ஒரு சில தன்மைகள் இருக்குது. இப்போது சிவன், இந்த மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவன், அவர் கழுத்தில் இருக்கிற பாம்பு, அது இல்லாமல் அவருக்கு இருக்கிற சில கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி நம்ம ஒவ்வொன்றா நான் எடுக்கிறேன். அதுக்கு நீங்கள் அதுக்கு பின்னாடி இருக்க சிம்பாலிக் மீனிங்கை நீங்கள் சொல்லிட்டா நல்லாயிருக்கும். முதல்ல தலையிலேருந்து ஆரம்பிக்கும். சிவனுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த பிறை, மூன், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம். இதுக்கு நீங்கள் இந்த நிலாவுக்கு போகணும்னா அமிர்த மதனம்னு கடைஞ்சாங்க. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து ஆமை இதுக்கு கூர்ம அவதாரத்துக்கு மேல் நின்று மந்திர மலைக்கு மேலே வாசுகிங்கிற பாம்பை வச்சு கடையிறது. இந்த கடையும் பொழுது ஒவ்வொன்றா வருது அங்கிருந்து. அப்படி வந்தது ஒன்று தான் நிலவு இல்லையா? இப்போ இந்த நிலா வருது. நம்மளுடைய வேதாந்த மரபுல இந்த நிலா அப்படிங்கிறது மனசு. ஓகே.
மனசு. ம். இந்த மனசுனோட நம்ம கிட்ட அந்த மனசு இருக்கும் பொழுது ஆசைகளாலும் துக்கங்களாலும் துன்பங்களாலும் பொறாமைகளாலும் இதெல்லாம் நம்ம மனசை வச்சுட்டு இருக்கோம். ம். இதே மனசு ஈஸ்வரன் கிட்ட இருந்ததுன்னா அது பியோர் மைண்டு. ஆ. பியோர் மைண்டு. அது மைண்டு. அந்த மைண்டுக்கு இதே மனசு தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் இதை கொஞ்சம் ஈஸியாக இன்னும் கொஞ்சம் புரியுன்னா இதே மனசு தான் இங்கேயும் இருக்குது நமக்கு. ம். த டோட்டல் மைண்டு, ஹியூமன் மைண்டுன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட என்ன மைண்ட் இருக்கோ அதான் என்கிட்டயுமே இருக்கு. ஆனால் இதுக்கு மேலே க்ளவுடடாக இருக்குது இந்த ஃபியர், பயம் வச்சுருக்கோம். ஆமாம், ஃபியர் இருக்குது, பொறாமை இருக்குது, குணங்கள் இருக்குது, இந்த 4 இதெல்லாம் எப்படின்னா இட்ஸ் க்ளவுடட் ஆன் தட். அதுக்கு மேலே எப்படி இருக்குது உங்ககிட்ட இருக்க மனசுக்கு மேலே, இந்த மனசு மேலே. ஆனால் இந்த மனசுக்குள்ள இந்த ஃபியரு, இந்த தீய எண்ணங்கள், இந்த விருத்திகள்லாம் எதுவுமே இல்லாத பொழுது அது பியூராக இருக்கு அந்த மனசு. அந்த மனசுக்கு என்ன பேரு? அந்த மனசை ஒருத்தன் நம்ம மனசு சித்த சுத்தின்னு சொல்லுவார் மகாபிரிவர். அந்த சித்த சுத்திங்கிற ஒரு நிலை வருது இல்லையா, அந்த மனசுக்கு பேர் தான் ரிலீஜியஸ் மைண்டுன்னு பேர். சமயத்தன்மை மிக்க ஒரு ஒரு புனிதத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு மனசு. நம்ம சம்பிரதாயத்தில் என்னென்னு சார், மனத்துக்கண் மாசிலன் ஆகுது தான் ஃபஸ்ட்டு. நம்ம ஆன்மீகத்தில் தொடங்கும் பொழுதே மனசு சுத்தமாக வச்சுக்கணும். பேசிக் பாயிண்ட்டே அதுதான். இந்த மனசை நீங்கள் சுத்தம் பண்ண மாதிரி டெய்லி அதில் அழுக்கேறுது, அந்த களிம்பு வருது. இதை சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். இதை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் இவ்வளவு சம்பிரதாயங்களும் மந்திரங்கள் நம்ம கொடுக்குறது, இவ்வளோ வழிபாடுகள் நம்ம பண்ணுறோம். கோயிலுக்கு போகிறதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மந்திரங்கள்லேருந்து நீங்கள் போய் ஒவ்வொரு தலமாக ஜபிக்கிறது என்னென்னா இதை சுத்தம் பண்ணணும். இது ஏன் வந்திருக்கு அப்படின்னா நிறைய பூர்வ கர்மா இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பின்னாடி, அது பிறகு பார்ப்போம். அது இப்போ இந்த மைண்ட் இருக்கு இல்லையா, இந்த மைண்டு பியோர் மைண்டு. இது இந்த மைண்டு வந்து அமிர்த மதனம் கடையும் பொழுது வந்தது, சிவன்கிட்ட இருந்து வந்தது. இந்த பியோர் ரிலீஜியஸ் மைண்டுக்கு என்ன பேர்னா மானசின்னு பேர், மானசான்னு பேர். நம்ம அந்த பேர் கேள்விப்பட்டிருப்போம். சரி. இது வந்து சக்தி அம்சம். ஓகே. மனசுங்கிறது சக்தி அம்சம். அதனால தான் செயல்படக்கூடியது. சிவம் என்பது அச்சலம், சக்தி என்பது அதிர்தல், செயல்படக்கூடியது. இப்போ இந்த மனசு வந்திருக்கு இல்லையா, இந்த மனசை சக்தி அம்சத்தோட பியோர் ஆக்க மீண்டும் அது சிவனோட கொண்டு போய் ஜாயின் பண்ணணும். இந்த மனசை அவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா பிறை நிலாவா தலையில சூடி இருக்கார். ஓகே. ஒரு பக்கம் அந்த மனசுங்கிறது நம்ம எல்லார்கிட்டையும் இருக்க மனசு, அதை பிறை நிலவாக்கி தனக்குள் தான் வச்சுட்டு கொஞ்சம் தான் நமக்கு காட்டுறார். ஓகே, அதுதான் அதோடைய அர்த்தம். கொஞ்சம் தான் நமக்கு அது சக்தி அம்சம். அது எங்க வச்சிருக்காருன்னா தலைக்கு மேல சூடின்னு இருக்கார். அழகு அது. ஒரு தனக்கு பிடிச்சமானதை தலையில வச்சுக்கிறதுன்னு அதுதான் ஆக்சுவலா. அந்த மானசி இருக்கல்ல, அந்த மானசி இருக்கல்ல, அந்த மானசி அம்பாள். நீங்க when you get pure mind, when you get religious mind அப்படின்னா அம்பாள் அங்க இருக்கான்னு அர்த்தம். அந்த இடத்துல நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதுதான் கொண்டு போய் சிவனோட ஐக்கியமாக போகிறது. அருணாச்சலம்னு இருக்கு இல்லையா, அந்த பேர் வந்து அருணாங்கிறது அம்பாளுடைய பெயர். ஓகே. அச்சலம்ங்கிறது சிவனுடைய பெயர். அம்பாள் என்ன பண்ணுறான்னா பூலோகத்தில் அந்த மலையை வந்து பிரதட்சணம் பண்ணுறா. வலம் வந்து அருணா அச்சலம் என்கிற அந்த மலையினுடைய கலக்கிறார். அதனால் அருணாச்சலம்னு பேர். அதுபோல் இந்த பிறை சிவன் மேலே இருக்கு. இந்த மைண்டு தான் நிலா அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா மகா பெரியவர் உதாரணம் சொல்றாரு. மனோவியாதி வருது இல்லையா, லுனாட்டிக்னு வாங்க. லியூனார்னா சந்திரன் இல்லையா, எதுக்கு சந்திரனையும் இதையும் தொடர்புபடுத்தணும்? லியூனார்னா சந்திரன். லுனாட்டிக் ட்ரபிள் அப்படின்னா சந்திரன்லையா ட்ரபிள்? அப்போ இந்த மனத்துக்கு காரகன் யாரு? நிலா. அதனால தான் ஜோசியத்தில் வந்து மனோகாரகன் வந்து சந்திரன் வச்சிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி இப்போ பௌர்ணமி அமாவாசை சமயங்கள்ல மைண்டு பேருக்கு மைண்டு, ஸோ அந்த கனெக்ஷன் இருக்குது. கனெக்ஷன் இருக்கு. அதனால தான் நீங்கள் பௌர்ணமிக்கு கிரிவலம் வரீங்க. இப்போ கங்கை. ஆமாம், கங்கை வந்து மகாவிஷ்ணுவுடைய பிரம்மா தன்னுடைய அனுஷ்டானத்துக்காக வச்சிருந்த ஜலம். மகாவிஷ்ணுவினுடைய அந்த காலில் இருக்கிற கட்டை விரல்ல பட்டுது.
அதிலிருந்து வரக்கூடிய கங்கை அவள். ஓகே. அது எங்க இருந்ததுன்னா அங்கேருந்து வைகுந்தத்திலிருந்து வருது. அது கங்கா மகாத்மியம்னு பெரிய கதை. அது பகீரதன் என்ன பண்றான்னா கீழே பாதாளத்துக்குள்ளார அவங்களுடைய இதெல்லாம் பகீரதன் அவங்க முன்னோர்கள்லாம் இறந்து போயிடுவாங்க. சகரபுத்திரர்கள்னு பேர். அவங்க இறந்து போயிடுவாங்க. இந்த இறந்து போனவங்களை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வரதுக்காக ஒரு வழி கேட்கும் பொழுது கங்கை ஜலம் போனால் தான் அவங்களாம் மேலே வருவாங்கன்னு சொல்லும் பொழுது பகீரதன் பெரிய பிரயத்தனம் ஒன்று பண்ணுவான். அவனுடைய பிரயத்தனம் தான் கங்கை பூமிக்கு வந்தது. அந்த பூமிக்கு வரும்பொழுது நிறைய இடங்களில் தங்கி தங்கி வருவாங்க. ஜன்ஹூ மகரிஷின்னு ரிஷி வருவார். அவர் தன்னுடைய கமண்டலத்தில் அடைச்சி வச்சுருவார். அதுலேருந்து வந்தவர் ஜான்கவின்னு வருவாள். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கதை உண்டு அவளுக்கு. பாகீரதின்னு பேர். பகீரதன் பின்னாடி வர்றதுனால அவளுக்கு பாகீரதின்னு பேர். ஹிமவானுடைய புத்திரி, ஹிமவானுடைய மலையிலேருந்து, ஹிமவான் மலை அதிலிருந்து அவள் வழிஞ்சி வந்தாளாம் மேலேருந்து. ஹைமவத்தின்னு ஒரு பேர் உண்டு அவளுக்கு. சரி. இது போல கங்கை அங்கங்கிருந்து வந்து 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 பூமிக்கு வந்து இங்கிருந்து பாஞ்சி கங்கா. ஆக்சுவலாக கங்கைன்றது இது வரைக்கும் தான் பூமிக்கு வரும்பொழுது தான் கங்கான்னு பேர் கங்கைக்கு. கங்கைக்கு மேலே இருக்கிறதுலாம் தேவலோகத்தை வரைக்கும் அவருக்கு வேறொரு பெயர்கள் இருக்கு. ஒவ்வொரு பேர் உண்டு. கௌ காம்ஹா கங்கான்னு பேர். கௌஹுன்னா பூமின்னு அர்த்தம். இதற்குள் பூமிக்குள் இவள் நுழைந்ததால் அவளுக்கு கங்கா என்று பெயர். ஹரித்வார், ஹரித்வார் ஹரி அடைக்கூடிய துவார். அதுக்கும் மேலே கங்கோத்ரி. கங்கோத்திரிலிருந்து ஒழிஞ்சு இந்த அலகாபாத் கலக்கிற வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச கங்கை. காஞ்சி மகாபெரிவர் இதை பதிவு பண்ணியிருக்கார். அதனால தான் நான் இதை சொல்கிறேன். இந்த சரக புத்திரர்களை மீட்கிறதுக்கு போகிறாங்க இல்லையா, இந்த மீட்கிறதுக்கு உள்ளே போய் பாதாளம் வரைக்கும் போகிறாங்க. இந்த பாதாளத்துக்கு போகிறா இல்லையா, இந்த பாதாளத்தில் ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருக்கார். இந்த பூமியினுடைய பாதாளம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ரிஷி தவம் பண்ணுறார். அவருக்கு பேர் கபிலர்னு பேர். அந்த கபிலருக்கு பக்கத்தில் இருக்கிறத ஒரு 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 உச்சைத்திரவசன் சொல்லிட்டு யாகத்திற்காக இந்திரனுடைய குதிரை ஒன்று நிற்கிறது. அந்த குதிரை ஒன்று நிப்பாட்டுவாங்க. அஸ்வமேத யாகம் பண்ணி குதிரை ஒன்று நிற்கும். இந்த கங்கை அந்த சகரபுத்திரர் மேலே பழிஞ்சோன்னா சகரபுத்திரர் உயிர் பெற்று விழுகிறார்கள். மீண்டும் அங்கே ஒரு ரிஷி ஒருத்தர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இந்த பாதாளமும் அந்த ரிஷி தபஸ் பண்ண ஊரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா. இது மகாபெரிவரே சொல்லியிருக்கார். சரி, இந்த தெய்வத்தின் குரலில் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ அந்த கபில வாசுதேவர் பாகவதத்தில் வர கபிலர், அவருடைய கதையில் அவர் பூமியில் அகழ்ந்து போய் ஒரு ஊரில் போய் பிறந்ததாகவும் இப்படிலாம் கதை போகிறது. அவருடைய தலையை கொஞ்சம் ஃபாரினர் தலை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி இல்லையா? அங்கே இருக்கிற இன்றைக்கும் அந்த ஆஷ் ஐலாண்டுன்றது அவங்க எரிஞ்சு போன அந்த சாம்பல் இருந்த ஊர் ஆஷ் ஐலாண்டுன்னு இருக்குது. அந்த குதிரை கட்டி வச்ச இடம் அமெரிக்காவில் ஹார்ஸ் ஐலாண்டுன்னு இருக்குது. அதனால் பூமியினுடைய பாதாளம் தான் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கங்கை வந்து அங்கே புறப்பட்டவ இங்கே. இந்த கங்கை என்ன பண்ணினான்னா சிவனுடைய தலையில் பட்ட உடனேயே பயங்கர ஆனந்தம் அவருக்கு. அவள் ஆக்சுவலாக எப்படி வந்தான்னா, நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு வந்தா கங்கை. விஷ்ணுவனுடைய பாதத்தில் வந்திருக்கோம், எல்லாரும் அப்படியே அடிச்சுட்டு போகணும் அப்படின்னு வந்திருக்கா. ஆனால் சிவன் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய தலை சிக்கையிலேருந்து ஒன்று எடுத்து அப்படி வைக்கிறார். அவ்வளோதான் முடியுது அவளால், அதுக்குள்ளே வரா. அப்படி வரும்பொழுது சிவனுக்கே ஒரு பெரிய ஆனந்தம் வந்தது, எக்ஸ்டசி. ஆஹா அப்படின்னு அனுபவிக்கிறார். அதனால் அந்த கங்கை உள்ள வந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சதுனால அவருக்கு அலக்கநந்தான்னு பேர். அலக்கம்னா முடி. இன்னைக்கு அந்த அலக்கநந்தான்றது இருக்கும். இந்த சிவனுடைய அந்த ஹில்ஸில் ஒரு ஸ்டேஷன் அலக்கநந்தான்னு பேர். அப்படியான அலக்கநந்தா. அதை ஒரு நிமிஷம் நிறுத்தினர் கங்காதர். அதனால கங்காதரன்னு பேர் இருக்கு. ஓகே, நிறுத்தினர். அதனால தான் சிவனுடைய தலை மேல அந்த கங்கை, அந்த கங்காதரன் அப்படின்ற ஒரு சிறப்பு. நெற்றிக்கண். நெற்றிக்கண். நெற்றிக்கண் அப்படிங்கிறது 3 முக்கியமான விஷயங்கள். நம்மளுடைய புருவ மத்திங்கிறது குண்டலினிலிருந்து ஒவ்வொரு சக்கரமாக சொல்லி ஆக்ஞா சக்கரம். இந்த ஆக்ஞா சக்கரம் என்பது ஆணையிடுதல் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் நம்ம ஆக்ஞா பண்ணுறது அப்படின்றோம், கமாண்டிங். ஆக்ஞா சக்கரம். இந்த ஆக்ஞா சக்கரத்தில் எப்படி இருக்கும் அந்த ஆக்ஞா சக்கரம்? வெளிச்சமாக இருக்கும். இந்த வெளிச்சம் வந்து இன்னொரு இருட்டை எரிச்சிடும். இதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நம்ம திருவிளையாடல் புராணத்துக்கு கொஞ்சம் போகணும். நக்கீரருடைய கதை எல்லாருக்கும் தெரியும். தருமிங்கிற திருவிளையாடல் புராணத்தில் தருமிங்கிற ஒரு கவிதை எழுதி கொடுப்பாரு. இது உன்னுடையதான் அந்த இதாகும். நக்கீரர் வந்து இதை எழுதியறது யார் அப்படின்வார்.
அந்த தருமி கொண்டு போய் கொடுப்பாரு. நான் தான் எழுதினேன்னு இல்லை இது எழுதினவர் வர சொல் அப்படின்வாரு. இவர் சுந்தரேஸ்வரரே போவார். திருவிளையாடல் படம் பார்த்துருப்போம். அந்த இடத்துல முக்கியமான ஒரு கொஸ்டின் ஒன்று வரும். சிவனுக்கும் நக்கீரருக்கும் நடக்கின்ற உரையாடல் ஒரு 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 செகண்டு தான் நடக்கும். இதை எழுதியது யார் அப்படின்னு, இந்த கவிதையை யார் குற்றம் கண்டுபிடித்தது, இந்த கவிதையில் குற்றம் காணுது யார் அப்படின்னா நக்கீரர் சொல்வார், நான் தான் குற்றம் கண்டேன் அப்படின்பார். அதுக்கு சிவன் ஒரு பதில் சொல்வார், நான் என்பதே முதல் குற்றம். ஒரு குற்றம் எப்படி குற்றத்தை காணும்னு ஃப்ரீஸ் ஆயிடுவார், பிடிக்கிறார். நான் என்பதே முதல். நக்கீரர் ரிஷி, அவர்லாம் வந்து இந்த பார்டர்ல இருக்கிறவர். அடுத்த நொடி ஞானம். சிவன் லீலையா கொண்டு போறாரு இதை அவர்கிட்ட. அவருக்கு ஞானம் கொடுத்தாகணும் நீங்க நக்கீரருக்கு. அப்போ போகும்பொழுது கடைசி கொஸ்டின் அவர் கேட்கறது, நான் என்பதே முதல் குற்றம், இது எப்படி இன்னொரு குற்றம் காணும் அப்படிங்கிறார். இதுவே தப்பு, இதை விட்டு நீயே முதல்ல தப்பு, இதை எப்படி நீ தப்பு சொல்லு அப்படிங்கிறாரு. ஆஹான்னு ஸ்டக் ஆகுறாரு. பதில் அவருக்கு தெரியல. என்கொயரியில் போறாரு. அந்த ஒரு மொமெண்ட், அந்த மொமெண்ட் போதும். அந்த கொஸ்டினுக்கு ரமண மகரிஷிகள் உங்களை பார்த்து நான் யாருன்னு பாருன்னா அந்த கமாண்டிங்கே போதும் உங்களுக்கு. அதுவே போய் வேலையும் செய்யும். சிவபெருமானே அவர்கிட்ட சொல்லும் பொழுது அது சொன்ன உடனே அடுத்து நீங்கள் சினிமாவில் பார்ப்பீங்க, நெத்தியிலேருந்து ஒன்று போய் அக்னி அவர் எரிக்கும். பார்த்தீங்களா? நக்கீரர் போய் அப்படி எரிச்சிடும். அவர் எரிச்சிடுவார். அவர் என்னென்ன ஞானாக்னின்னு பேர். ஆக்னி. இந்த நெற்றியிலிருந்து எது வந்தாலுமே அது ஆக்னியைக்குட்பட்டது, அது ஆணையிடுதலுக்குரியது. இன்னொன்று சொல்லுவாங்க, நெற்றி வரைக்கும் ஒரு ஜீவனுடைய ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் டிராவல் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு ஜீவன் வந்து பிறவிதோறும் ஒருத்தர் மூலாதாரத்திலிருந்து மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், விசுக்தி இது வரைக்கும்லாம் வருவாங்க, கொஞ்சம் தபஸ் பண்ணி குருவனுடைய கிருப்பையினால். ஆனால் ஆக்ஞா சக்கரத்தை நெருங்கி விட்டால் அதற்கு மேலே தான் திரும்பவும் பூமிக்கு அந்த ஜீவன் வராதுன்னு சொல்லுவாங்க. தோஷம்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கும். தோஷமே இல்லாத இடம் ஆக்ஞா சக்கரம். ஓகே. அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுங்க? பேரு சந்தோஷம்னு பேர். நம்ம சந்தோஷம் சொன்ன சந்தின்னு அர்த்தம். சந்தின்னா இடைப்பட்டன்னு அர்த்தம். இந்த நெற்றி 2 புருவங்களுக்கும் இடைப்பட்ட இடம் ஒரு சந்தி இருக்கு. இந்த சந்தி தோஷங்களால் தொட முடியாதது. இந்த தோஷங்களால் தொட முடியாத சந்தியாக இருப்பதால் அதற்கு சந்தோஷம்னு பேர். ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹாப்பியாக இருக்கும்னு அர்த்தம். அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு அர்த்தம். அந்த இடத்திலிருந்து, அந்த அக்னியிலிருந்து உருவானதாக முருகனை சொல்வார்கள். ஓகே. சிவபெருமான் நெற்றிக்கண். இந்த நெற்றிக்கண்ணெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், அம்பாள் வந்து உனக்கு ஆணையிடுறதா இருந்தா இதை நீ பண்ணுன்னு ஆணையிடுறது இதெல்லாம் இங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகும் அப்படிம்பார். குண்டலினியில் விஷயங்களும் அதுதான். சரி சார், இந்த நெற்றிக்கண்ணுக்கு ஒரு க்ஷேத்திரம் இருக்கணும்ல, இந்த நெற்றிக்கண்ணை சுட்டுவதாக ஒரு தலம் ஒன்று வெளியில் வேணும்ல, அந்த தலம் வேறொன்றும் இல்லை, காசி. காசி இல்லையா? அங்கே காசி க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா? இந்த காசி க்ஷேத்திரம் வந்து ஆக்ஞா சக்கரத்தினுடைய வெளிப்புறத்தில் நாம் பார்க்கக்கூடிய தலம். ஓகே. இடகலை பிங்களை 2 வந்து வருணா அசி, இந்த 2 வந்து இந்த இடத்துல காசி க்ஷேத்திரத்தை வந்து சேர்றது காசி. அப்போ இந்த காசிங்கிறது எப்படி இருக்கு அந்த க்ஷேத்திரம் அப்படின்னா வெளிச்சமா இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய சரித்திரத்தில் பார்த்தோம்னா காசியை அவர் பார்த்தது விவரிக்கிறார் பின்னாடி. எப்படி இருந்தது அப்படின்னா, காசி எங்கே பார்த்தாலும் ஒரு தங்க முலாம் பூசி அதில் சூரியனுடைய வெளிச்சம் அடிச்சதுன்னா எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கும் அப்படி இருந்தது தான் காசி. இப்போ சார், நான் காசிக்கு ஒரு முறை போகிறேன்னா, போயிட்டு வந்தேன்னா எனக்கு சான்ஸ் இருக்குது என்னுடைய ஆக்ஞா சக்கரம் திறக்கிறதுக்கு. ஓகே. ஓகே. ஆக்ஞா சக்கரம் அங்கே திறக்கணும் தான் இங்கிருந்தே அங்கே கூப்பிடுவாங்க உங்களை. எப்படி நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்து உங்களுடைய ஆத்மஸ்தானம் ஓப்பன் ஆகணும், ஹிருதயஸ்தானம் ஓப்பன் ஆகணும், திறக்கணும். அது மாதிரி ஆக்ஞா சக்கரம் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும்னா நீங்கள் காசிக்கு போவீங்க. இது அதுக்குள்ளே சூட்சமான ஒரு விஷயம். சிறப்பு. சிவன் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ஸ். சிவன் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பு பொதுவாக இதற்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே நிறைய யோக விஷயங்கள். இரண்டாவது வந்து
ஒரு பாம்பினுடைய சிக்னிஃபிகன்ஸ் நம்மளுடைய யோக மார்க்கங்களில் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா குண்டலினியாக சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய மூலாதாரம்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் எல்லோருக்குமே மூலாதாரம் உண்டு. இந்த மூலாதாரத்துக்கு கீழே ஒரு பாம்பு உறங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உறங்கி கொண்டிருக்கும் பாம்பு மெதுவாக மேல் எழுதல் தான் குண்டலினி சக்தியினுடைய எழுச்சி. இது ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்திலிருந்து சாக்த தந்திரங்கள்லேருந்து எல்லா இடங்களும் யோக விஷயங்களாக வந்துட்டுருக்கு. இந்த மூலாதாரத்திற்கும் கீழே ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பேர் அகுல சகசிராரம்னு பேர். குலம் அகுலம் நம்ம சொல்கிறோம், குலம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஃபேமிலி குலம். இந்த இடத்துல வந்து அகுலம் மூலாதாரத்துக்கு கீழே இருக்குது. சகசிராரம்ங்கிறது மேலே, இதுக்கு கீழே பிரம்மரந்திரத்துக்கு மேலே ஆக்ஞா, அதுக்கப்புறம் சகசிராரம் இருக்குது. சகசிராரத்துக்கும் அது சகசிராரம், இதே சகசிராரம் கீழே வரும்போது மூலாதாரத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய வெளியது, அதுக்கு பேர் அகுல சகசிராரம் பேர். இந்த டிராவலிங் பண்ணக்கூடிய பாம்பினுடைய உருவகங்கள் இது சக்தியினுடைய விஷயம். இது ஆக்சுவலாக மூமெண்ட். இந்த மூலாதாரம் தாண்டி இந்த மூலாதாரத்தினுடைய எழுச்சியில் ஆக்ஞாங்கிற சக்கரத்துக்கு மேலே இந்த இடத்துல கழுத்து இருக்க கண்டம் இருக்கு. சிவனுக்கு வந்து நீலகண்டம் ஒரு பேர். இந்த இடத்துல ஆலகால விஷத்தை அவர் இந்த அமிர்த மதனம் கரையில் வரும் பொழுது ஆலகால விஷம் வரும். அந்த ஆலகால விஷம் கடைசியில் வரும், ஒவ்வொன்றா வரும். நம்ம பார்த்த மாதிரி நிலவு வரும், உச்சை சிறுவஸ் வரும், அதுக்கப்புறம் திருமகள் வருவா, எல்லாரும் வந்துட்டே இருப்பாங்க, கடைய வருவாங்க. இந்த கடைய வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செல்வங்கள். இன்னும் சொல்லப்போனால் நம்ம லௌகீகமாக சொல்லப்போனால் ஸ்டேட்டஸ், கொஞ்சம் யோகபூர்வமாக சொல்லப்போனால் ஒரு சாதகன் தனக்குள் ஆன்மீக யாத்திரையில் ஆத்ம விசாரமோ இல்லது யோக மார்க்கத்தில் சென்று அந்த யோகத்தை கடைபிடிக்கும் பொழுதோ அல்லது பயிற்சியின் பொழுதோ அவனுடைய அகத்திற்குள் நடக்கும் மாற்றங்கள், அவனுக்குள் ஏற்படும் அனுபவங்கள் தான் இந்த அமிர்த மதனம். இந்த நஞ்சை வெளிக்கொண்டு வருவது யார் அப்படின்னு கேட்டினா காலன், பாம்பு, இந்த ஸ்னேக்கு. அதனால் சிவன் என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல அதை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஓகே, கழுத்தில் வச்சுருக்கிறதுனால இந்த கண்ட்ரோல் வச்சுன்ற அர்த்தம். இந்த காலனை தன்னுடைய சுற்றி இருப்பதால் மரணம் என்பது அவர் பிடியில் இருக்கிறது எப்பொழுதுமே. அதனால தான் நீங்கள் அமிர்தகடேஸ்வரர் மார்க்கண்டேயனுடைய கதையை படிக்கும் பொழுது, நம்மளோட திருக்கடையூரில் படிக்கிறோம் இல்லையா, அந்த கதையில் இவன் சிவனுடைய பக்தன் மார்க்கண்டேயன், இவனை டெத்து தொடக்கூடாது. அவன் சிவன் கூட உட்காந்துருக்கான். டெத் எப்படி கிட்ட வரும்? டெத்து அங்கே போயிடும், டெத்தே இருக்காது. ஒரு குருவிற்கு முன்னாடி, ஞானத்துக்கு முன்னாடி டெத்து கிடையாது இல்லையா? ஆனாலும் அந்த டெத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அவருடைய இடத்துல இருக்கு. அந்த கண்ட்ரோல் டெத்தினுடைய சிம்பாலிக், லைஃபினுடைய முடிவு, அதை பாம்பா இந்த இடத்துல உருவப்பட்டிருக்கு. அதே பாம்பு யோகமாரமாக இருக்கும் பொழுது குண்டலினியாக உருவகப்படுத்துகிறாங்க. இதே பாம்புகளை எண்ணத்திற்கும் சொல்வார்கள். டெத்துன்னு சொல்லும்போது சிவன் வந்து சுடுகாட்டில் இருப்பார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. அது எதனால? மயானம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறது உடம்பு மட்டும்தான் எரிக்கிறது. காசியில் இருக்கிறதுக்கு பேர் மகாஸ்மசானம்னு பேர். இருக்கிறதுலையே பெரிய பெரிய மசானம். அது ஆக்சுவலாக மயானம்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் உடம்பு அழிக்கிறது இல்லையா? ஆனால் நம்ம உடம்பை மட்டும் சிவன் அழிக்கிறது கிடையாது. இந்த உடம்பை மீண்டும் மீண்டும் தோற்றி வைக்கக்கூடிய உள்ள ஒருத்தன் இருக்கான் இல்லையா, மூல அஜ்ஞானம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த உடம்பு வர்றதுக்கு, இந்த உடம்பை நான் பிடிச்சிக்கிறதுக்கு என்கிட்ட மூலமாக ஒன்று இருக்குல்ல, மூல அஜ்ஞானம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது இன்னும் சொல்ல போனால் அறியாமை என்கிற மூலம் ஒன்று இருக்குது எனக்குள்ளற. அந்த அறியாமையை அழிக்கிறவர் மயானத்தில் இருக்காருங்க காசியில். அந்த அறியாமல் போகிறதுக்கு மசானத்தில் இருக்காரவர் மயானத்தில். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே எரிக்கிறது சாதாரண மயானம், உடம்பை எரிக்கிறாரு. ஆனால் அவர் எரிக்கக்கூடிய மயானம் வந்து மகாஸ்மசானம், ஒட்டுமொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணுறது.
இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூல எண்ணம் இருக்கு இல்லையா, அது ஒரு இக்னோரண்ட், அது ஒரு அறியாமை. இந்த மூல அஜ்ஞானத்தை, அந்த எண்ணத்தை, அந்த விருத்தியை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு யாருக்குமே கிடையாது. நம்ம இந்த எண்ணங்கள்லாம் குறைக்கலாம், கொள்ளலாம். ஆனால் எப்பயுமே ஒரு எண்ணம் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. இந்த எண்ணத்தை என்ன பண்ணுவீங்க? இந்த 4 அகங்காரம் ஒன்று இருக்கு இல்லையா, ரமண மகரிஷிகள் வந்து நான் யார் விசாரம் பண்ண சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்து வரைக்கும் பண்ணுறான். எவ்வளோ நாள் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வருது. இல்லைப்பா நீ பண்ணிகிட்டே இரு அப்படிங்கிறது. அதுக்கு அப்புறமா இன்னொரு விஷயம் வருது. இந்த நானை விழுங்கக்கூடியது உள்ளிருந்து ஒன்று வந்து விழுங்கிட்டு போயிடும் அப்படிங்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்வார். தேவி எல்லோருக்குள்ளரும் இந்த நானை போட்டு வைத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்வார். மீண்டும் அவளே எடுத்துக்கொள்வாள் அப்படின்னு சொல்வார். இப்போ இந்த நான் என்கிறத அதை வதம் பண்ணுறதுக்குள்ள, அது எடுக்கிறது இருக்குல்ல, அந்த எடுக்கிற இடம் வந்து மகாஸ்மசானம், மயானம். அதனால ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், ரிலேட். நம்ம ஏன் அது நம்ம உடம்பு எங்கே அழியுதோ அங்கே அழிஞ்சின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. அவர் அதுக்குள்ளே இன்னொரு வேலை பார்க்குறாரு. நம்ம உடம்பு அழிக்கிறது சாதாரணமாக அழிச்சிட்டு போயிடலாம். இறந்து போன உடனே அழிக்கிறாங்கல்ல, அது எதுக்கு சிவனை சொல்லணும் அப்படின்னா, உள்ள இன்னொரு வேலையும் அவர் பார்க்கறதுனால சொல்கிறார் இந்த இடத்துல. அதுதான் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம். அது சிறப்பு. அப்புறம் விபூதி. சிவபக்தர்களுக்கு இந்த விபூதி அப்படிங்கிறது பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆமாம். நெத்தியில் பட்டை போட்டுக்கிறதா இருந்தாலும் சரி, காசிலெல்லாம் போனால் உடம்பு முழுக்க விபூதியை பூசிக்கிட்டு இருப்பாங்க சிவனடியார்கள். விபூதிக்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தொடர்பு. ஆமாம், விபூதிங்கிறது வந்து நம்மளுடைய தமிழ் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. செல்வம்னு ஒரு அர்த்தம், செல்வம். இன்னொரு அர்த்தம் வந்து ஐஸ்வர்யம்னு ஒரு அர்த்தம். விபூதி விபூதி அப்படின்னு விபூதித்துவம்னு சொல்லுவாங்க. விபூதி யோகம்னே பகவத்கீதையில் ஒரு யோகமே இருக்குது. 18 அத்தியாயங்களில் விபூதி யோகம்னே ஒன்று இருக்குது. உண்மையிலேயே எல்லோரும் அடைய வேண்டிய ஒரு விஷயம் விபூதி. ஏனெனில் எல்லா கர்மாவும் எல்லா வினைகளும், இன்னும் சொல்லப்போனால் எல்லா வாசனைகளும் க்ஷயமாகி, வாசனாக்ஷயம்னு வேதாந்தத்தில் சொல்கிற மாதிரி, அது எல்லாம் அடிந்து ஒரு ஒரு ஒழிந்த இடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூப ஞானம், எப்பொழுதுமே இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபம் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் விபூதின்னு பேர். ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கோ இல்லது ஒரு கோயில்லையோ அந்த விபூதியை கொடுக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆணவம், கண்மை, மாயை, இதெல்லாம் சம்பிரதாயத்தில் சொல்கிறாங்க இல்லையா, இது எல்லாம் தள்ளிட்டு இந்த ஞானம்தான் உனக்கு முக்கியம்னு விபூதியை காட்டுவாங்க. எல்லாம் அழிந்து போன, இன்னும் கேட்டினா நம்ம மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டில் இருக்கோம், அதை எரிச்சு தான் அதை காமிக்க முடியும் இல்லையா. எல்லாமே கம்ப்ளீட் டெஸ்ட்ராய் பண்ண அப்புறம் எது ஒன்று மிஞ்சி இருக்குது, அது வெண்மையாக இருக்கிறது. அதை தான் உங்களுக்கு பிரசாதமாக எடுத்து கொடுக்கணும். ஒரு குரு எடுத்து உங்களுக்கு விபூதி உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அந்த தூளை அவர் கொடுக்கறது கிடையாது ஆக்சுவலாக. இப்போ உனக்குள்ளார எல்லாம் போயிடுச்சு, இதை நான் கொடுக்குறேன்னு கொடுக்கறது. அண்ட் நான் அதை நெத்தியில் நம்ம போட்டுக்கிறதுக்கான காரணமும் அதை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு நமக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு பேர் வேண்டாம், ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தார். தன்னை ஞானின்னு சொல்லிக்க மாட்டார் அவர். அவருடைய ஞானானுபவம் நடந்தது. அப்போது அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு அந்த என்லைட்மெண்ட் வந்து மிஸ்டிக் ஆஃப் என்லைட்மெண்ட்லாம் அவர் எழுதியிருக்காரு. அப்படி எழுதும் பொழுது தான் உட்காந்துனே இருக்கும் பொழுது, அந்த நிலையில் இருக்கும் பொழுது தன்னுடைய உடம்புலேருந்து விபூதி வந்ததை எழுதுவார். ஓகே. இப்போ நெருப்பு மேலே ஒரு விபூதி பூத்து இருக்கும்ல, அப்படியே மேலே நெருப்புக்கு மேலே பூத்து வெண்மையாக சாம்பல் பூத்து இருக்கும்ல, திடீர்னு உடம்பு பார்க்கும்போது சாம்பல் பூத்துருச்சு, என்னப்பா இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தேன்னு எழுதினார். அதுபோல் ஞானிகளுடைய உடம்புல இருந்தே சம்டைம்ஸ் ரொம்ப அபூர்வமாக சில பேர் தான் இது சொல்லியிருக்காங்க, அந்த சாம்பல் பூத்த ஒரு அனுபவத்தை அவங்க சொல்கிறாங்க. அதுதான் விபூதி. ஓகே. இது வந்து சிவன் அவர் மேலே எப்பொழுதும் இருக்கக்கூடியதாகவும் இருக்குது. மயானத்தில் எல்லாத்தையும் அழித்த உடனே, எல்லாம் போன உடனே மிஞ்சி இருக்கக்கூடியது அர்த்தம். எப்பொழுதுமே ஞானிகள் வந்து தங்களுடைய உள் அனுபவங்களை வெளிப்புறமாக இது மாதிரி காட்டுவாங்க. நம்ம முதல்ல அந்த வெளிப்புறத்தில் ஒன்றத்தை பிடிச்சி விசிட்டிங் கார்டு மாதிரி அதை பிடிச்சிட்டு உள்ளே போயிடணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே உள்ளே போயிட்டோம்னா உண்மையான விபூதி எதுங்கிறது அந்த இடத்துல நமக்கு போய் தெரிஞ்சிடும். ரமண பகவான்லாம் வந்து யோகிராம் சுரத்குமார் வந்து ரமண பகவான் அப்படி நிற்கிறாரு, மாத்ருபுதேஸ்வரர் சந்நிதியில் தீபாரதம் நடக்கிறது, 2 படிக்கட் கீழே யோகிராம் சுரத்குமார் நிற்கிறாரு.
ரமண பகவான் அப்படி திரும்பி அப்படி விபூதி இப்படி கொடுத்தாரு. யோகிராம் சரத்குமார் சமாதி நிலைக்கு போனேன்னு சொல்றாரு. அப்பா. திஸ் பெக்கர் கட் ஷாக்ட் அப்படிங்கிறார். விபூதி கொடுக்குறாரு. அப்போ என்னென்ன நிஜமாவே அங்கே விபூதி கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். இறை வந்து இப்போ யோகி ராம் சரத்குமார் பற்றி நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், இறை உங்கள் மூலியமா யோகி ராம் சரத்குமார் மகா சமாதிக்கு விபூதி அமைச்சிருக்காரு இல்லையா? அந்த ஒரு அனுபவம். நான் விபூதி எடுத்துன்னு போனேன். ஆமாம். ஸோ அதெல்லாம் வந்து பெரிய ஒரு பாக்கியம்தான் இல்லையா? ஆமாம், விபூதி வந்து ரொம்ப பெருசு அதெல்லாம். இப்போது சிவன் கோயில்களுக்கு பக்தர்கள் போகிறாங்க. பெரும்பாலும் அங்கே சிவலிங்கம் தான் இருக்கும். அதில் அங்கே போகும்போது அவங்க ஒரு பெரிய வைப்ரேஷனை உணர்றாங்க. இப்போது திருவண்ணாமலையில் அக்னிலிங்கம் போய் உட்காரும்போது அப்படி ஒரு வைப்ரேஷன் உணர்றாங்க, அவங்க ஒரு ஹீட் இருக்குன்றாங்க. இப்படி பல எக்ஸ்பீரியன்சஸ் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் லிங்கம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு பல இடங்களில் பல அர்த்தங்கள் இருக்குது. பட் உண்மையாக அந்த சிவலிங்கம் அப்படிங்கிறது என்ன? இருக்கிறதுலே ஒரு முக்கியமான கேள்வி இது. ரொம்ப சாதாரணமாக பார்த்தோம்னா லிங்கம் அப்படின்னா நேரடியான பொருள் அடையாளம்னு அர்த்தம். லிங்கம்னா அடையாளம். இப்போ நம்மளுடைய பொதுவான வழக்கு ஒன்று இருக்குது. இதை நான் சொல்லிடுறேன் முதல்ல, ஏன்னா இது எல்லாரும் இப்படி நினச்சின்னு இருக்காங்க. இது கொஞ்சம் தவறான விஷயம். லிங்கம் அப்படிங்கிறது ஸ்திரீலிங்கம் பூலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. லிங்கம் என்பது ஆண் பெண் உன்னுடைய சேர்க்கையினுடைய ஒரு வடிவம் அப்படிலாம் ஒரு கருத்து நிலவு. இதுக்கெல்லாம் விவேகானந்தர்லாம் கண்டிக்கிறார் ஒரு சில இடங்களில். இப்போ கோவிலில் போய் அது இருக்குது அதெல்லாம் இல்லை, அது வந்து கிரியேஷன் ரீப்ரொடக்ஷன் அங்கே இருக்குது. ஆனால் அதை கொண்டு போய் ஏன்பா நீ அங்கே வச்சு நமஸ்காரம் பண்ணுற, அதுக்கு எதுக்கு பூஜை பண்ணுற? லிங்கம்ங்கிறது அது கிடையாது. லிங்கம் அப்படின்னாலே அருவுருவம்னு அர்த்தம். உருவம், உருவமற்றது, அருவுருவம் எல்லாம் கலந்ததுன்னு அர்த்தம். இந்த லிங்கம் அப்படிங்கிற சொல் தாண்டி லிங்கம் எப்படி உற்பத்தி ஆச்சு அப்படிங்கிறது பார்க்கணும். நான் உற்பத்திங்கிறது இங்கே சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு உற்பத்தியும் இல்லை, அதுக்கு அழிவும் கிடையாது. இதுதான் உண்மையான விஷயம். ஆனாலும் இந்த இடத்துல நம்ம உற்பத்தின்னே பேசலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பார்க்குற சூழ்நிலையில் இருக்கோம், நம்ம காலத்துக்கு உட்பட்டு இருக்கோம். அதனால் எப்போ உற்பத்தி ஆகுன்ற விஷயம் புராணங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புராணத்தை அனுசரித்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். லிங்கம் உற்பத்தி ஆனதே எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவராத்திரி அன்னைக்கு உற்பத்தி ஆச்சு. எங்கே அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற திருவண்ணாமலை. ஓகே, திருவண்ணாமலை தான் லிங்கம். எல்லா கோயில்கள்லேயும் சிவன் சன்னதி இருக்கும். அதுக்கு பின்னாடி எல்லாரும் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே, லிங்கோத்பவர்னு ஒன்று இருக்கும். அந்த லிங்கோத்பவர் எப்படி இருக்கு, லிங்கம் ஒன்று இருக்கும், கீழே வந்து வராகர் பூமியை குடைந்து கொண்டு செல்வதாக இருக்கும், மேலே வந்து அன்னபக்ஷி ஒன்று பறக்கும்படியாக இருக்கும், நடுவில் ஒரு நெருப்பு எரிஞ்சின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு ஜோதி சுடர் ஒன்று எரிஞ்சின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் லிங்கோத்பவர்னு வச்சுருக்காங்க. லிங்க உத்பவம், லிங்கம் உற்பத்தியானது அப்படின்னு அர்த்தம். இந்த லிங்கம் உற்பத்தியானதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று சொல்லப்படுறது. இது என்ன கதை அப்படின்னா, பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நடுவில் ஒரு சின்ன சண்டை வந்தது அப்படின்னு ஆரம்பிக்கிறது புராணங்கள். பொதுவாக புராணங்கள் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ரொம்ப சின்ன விஷயத்தில் ஸ்டார்ட் ஆகும். இது மாதிரி சின்ன விஷயம் ஏன் அப்படின்னா, புராணம் எடுத்த உடனேயே எல்லாருக்கும் புரியும்படியாக ஒரு கதையை சொல்லும். புராணத்தினுடைய தன்மைகள் ஒன்று. அதுக்கப்புறம் அதுக்குள்ளார வந்து குறியீடுகளை வைக்கும். அந்த குறியீடுகளுக்கு கீழே என்ன பண்ணுவாங்கன்னா தத்துவம் வச்சுருக்கும். இந்த மூணும் சேர்ந்தது தான் புராணம். நீங்கள் முதலாக கோயிலுக்கு உங்களுக்கு போகும்பொழுது ஒரு குழந்தைகிட்ட கூட இந்த கதையை நீங்கள் சொல்லலாம். பிரம்மாவும் விஷ்ணுவும் சண்டை போட்டார்கள். என்ன சண்டை போட்டாங்க? யார் பெரியவன், நானா நீயா, யார் பெரியவன் அப்படின்றது தான். இப்போ இந்த இடத்துல பிரம்மாவும் விஷ்ணுவும் சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஒரு குறியீடோ லிங்கோத்பவம், இது கீழே இன்னொரு தத்துவம். இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவன் அப்படிங்கிற சண்டை ஒன்று போடுறாங்க.
சண்டை போடுறதுல இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இல்லைப்பா பிரம்மா சொல்கிறாரு, நான் தான் இந்த உலகத்தை படைத்தேன், நான் தான் பெரியவன். விஷ்ணு சொல்கிறார் ஒரு இடத்துல, நான் பரிபாலிக்கிறேன், நான் உலகத்தை நான் தான் காப்பாற்றுறேன், நான் தான் பெரியவன் அப்படின்னு இவங்களுக்குள்ளார ஓயாத ஒரு சண்டை ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம ரெகுலர் லைஃப்பில் பார்க்கணும். உண்மையிலே இந்த பிரம்மாங்கிறது யார், இந்த விஷ்ணுங்கிறது யார் அப்படின்னா, ரொம்ப நம்மளுடைய சம்பிரதாயம் ரொம்ப எளிமையாக சில விஷயங்கள்லாம் நமக்கு வேதாந்தம் கற்றுக் கொடுத்துக்கும். காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச உடனேயே இந்த கண்ணு திறக்கிறோம், இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் படைத்தல் என்கிற பிரம்மா. ஓகே. எதன் வழியாக பார்க்கிறீர்கள்? கண்கள் வழியாக பார்க்கிறீர்கள். கண்கள் எதை பார்க்குது? அதுக்கு பின்னாடி மனசு இருக்குது. அதன் வழியாக விதவிதமாக நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, நான் ஒரு மாதிரி பார்க்குறேன் இல்லையா? அப்போ பிரம்மா வழியாக பார்க்கறதுல அந்த இடத்துல கிரியேஷனுங்கிறது நடக்குது. அப்பொழுது பிரம்மா என்கிற கிரியேஷன் நமக்குள்ள டெய்லி நடந்துட்டுருக்கு. இந்த இடத்துல பிரம்மாவே நமக்குள்ளேருந்து உட்காந்து பார்க்குறத நம்ம புரிஞ்சிக்கணும். இதுதான் படைக்கிறது. நம்ம தான் படைக்கிறோம், வெளியில் படைச்சிக்கிட்டே இருக்கோம், விதவிதமாக படைக்கிறோம். ரெண்டாவது, இந்த படைக்கிறத அழகுபடுத்துறதுன்னு ஒரு விஷயம் வருது. அழகுபடுத்துன ஒரு பாறை இருக்குது, அந்த பாறைக்குள்ளார அந்த சிலையாக மாற்றி அந்த சிலைக்குள்ள வர்ணங்கள்லாம் வச்சு இதை அழகுபடுத்தி இதை பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கலைங்கிறது ஒன்று தேவைப்படுறதா, ஒரு கலாத்துவமான ஒரு விஷயம் வருதா. அதனால தான் பிரம்மாவுக்கு மனைவியாக சரஸ்வதி வச்சுருக்காங்க. ஓகே. இது அந்த இடத்துல அந்த மெட்டாஃபோர்ஸ் அழகாக வச்சுருக்காங்க. இது ஒரு விஷயம். விஷ்ணுங்கிறது ஒன்று இருக்குது இதற்கு இல்லை. இந்த விஷ்ணு வந்து பரிபாலிக்கிறவர், எல்லாத்தையும் படைக்கிறது. சரி, வியாபாரம் யார் பண்ணுறது, யார் இதை ரொட்டேட் பண்ணுறது, என்ன ஃபோர்ஸ் கொடுத்தா இது எல்லாம் மூவ் ஆகும்? பரிபாலிக்கிறது, பார்த்துக்கிறது, பத்திரமா பார்த்துக்கிறது. இந்த பார்த்துக்கிறதுக்கு கூட யார் இருக்கா? லக்ஷ்மி வேணும், செல்வம் வேணும். செல்வத்துக்கு கூட என்ன வரும்? எல்லா விதமான விளைச்சல்களும் வேணும் அந்த இடத்துல. தானிய லக்ஷ்மி, தைரிய லக்ஷ்மி, வீரிய லக்ஷ்மி எல்லாம் இருக்குது. கூடவே விஷ்ணுவனுடைய கையில் என்ன இருக்குது? சக்கரம் இருக்குது, கதை இருக்குது, இவ்வளவும் இருக்குது. இதை வச்சுட்டு தான் பரிபாலிக்கிறார் அவர். ஸோ பிரபஞ்சத்தினுடைய இந்த மூமெண்ட் இருக்குல்ல, டோட்டல் மூமெண்ட், இந்த மூமெண்ட் எல்லாம் கொடுக்கறது விஷ்ணு இல்லையா? இதுக்கு அப்புறம் நைட் என்ன பண்ணுறீங்கன்னா, படைக்கக்கூடிய கண்ணை மூணு தூக்கம் உங்களை உள்ளே இழுக்குது. இந்த இழுத்த உடனே கிரியேஷன் ஸ்டாப் ஆகுது. விஷ்ணுவனுடைய இந்த பரிபாலிக்கிறதும் தனி மனிதனுக்கு நான் சொல்கிறேன், இதுவும் குறையுது. பின்னாடி என்ன பண்ண, ஒரு இருட்டுக்குள்ளறப்ப தூக்கத்துக்குள்ளறப்ப விடுங்க, சம்ஹாரம்னு அர்த்தம். ருத்ரன். ஓகே. அதெல்லாம் ஞானிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு பேர் நித்திய பிரளயம்னு பேர் தூக்கத்துக்கு. இந்த தூக்கத்துக்கு பேர் என்னன்னா நித்திய பிரளயம்னு பேர். இதுதான் வந்து பிரபஞ்சத்தில் என்ன இந்த கதையில் என்ன சொல்லுவாங்கன்னா, புராணத்தில் எல்லாம் அழிந்த ஒரு பிரளயம் ஒரு காலத்தில் வரப்போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே எல்லாமே இருக்காது. ஆனால் நம்ம கவனித்து பார்த்தோம்னா தினமுமே நமக்குள்ளார இந்த நித்திய பிரளயம் நடக்குது. அப்போ பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இந்த மூணுமே நமக்குள்ளார தினசரி வாழ்க்கையில் செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நடக்கக்கூடிய நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிறதா இந்த இடத்துல சண்டை. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல இவங்க எப்படி தேட ஆரம்பிக்கிறாங்கன்னு தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ என்ன தேடுவோன்னா, சிவனை நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த இடத்துல ஒரு பெரிய அசரீரி ஒன்று இருக்குது. என்னென்ன, நான் வந்து வானத்தை நோக்கி தேடுறேன், கிட்டத்தட்ட நான் பூமியை நோக்கி போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய அசரீரி வருது. அசரீரி மட்டும் இல்லை, அந்த இடத்துல பெரும் ஜோதி ஒன்று வருது அந்த இடத்துல. அந்த ஜோதி இன்னது என்னதுன்னு சொல்ல முடியல இவங்களால. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீ பெரியவனா நான் பெரியவனா, இது எங்கே, இதனுடைய மூலம் எங்கன்னு கண்டுபிடிக்கணும் இல்லை, இதனுடைய அடி முதல் முடிவரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ இது கண்டுபிடிக்கணும் இல்லை. இப்போ நான் ஒருத்தர் ஒரு ஜோதி நிற்கிறது அந்த இடத்துல, அதை பார்த்தோன்னே வியப்பு வருது இவங்க எல்லாருக்குமே. எந்த இடத்துல இந்த தரிசனம் நமக்கு வரும் சார்? நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிறத விட இந்த இடத்துல நான் யாருன்னு ஒருத்தனுக்குள்ளார கேள்வி வருதுன்னு வச்சுங்க. இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம இந்த புராண கதைகள் விட்டு கொஞ்சம் வெளியில் வரும். இந்த இடத்துல நான் யாருன்னு ஒரு கேள்வி வருது. நான் யாருன்னு கேள்வி வரும்பொழுது என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு கோயில்களை நோக்கி போவோம்.
கோயிலை நோக்கி போகும்பொழுது எது எதெல்லாம் கடவுள்னு நமக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை நோக்கி நம்ம ஓடுவோம் இல்லையா? எதெல்லாம் கடவுள் அப்படின்னு அதை நோக்கி நம்ம ஓடும். அதே போல் என்ன பண்ண, இவங்க எல்லாருக்கும் இந்த கேள்வி வருது இல்லை, இந்த கேள்வி தான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் வந்ததாக காட்டுறாங்க. இந்த கேள்வி நமக்கும் வரும். இப்போ இதே கேள்வி அவங்களுக்கு வந்த மாதிரி புராணத்தில் காட்டுறாங்க. அப்படி வந்த உடனேயே பெரும் ஜோதி ஸ்வரூபம் முன் வருது. இந்த கேள்வி யாருக்கு வந்ததோ அந்த கேள்விக்கான பதிலை சிவமே கொடுக்கும். அப்படி சிவமே கொடுத்த பதில் என்னென்ன, ஒரு காட்சியாக கொடுக்குது. எங்கே பார்த்தாலும் அது பெருஞ்சோதியாக இருக்குது. அது வானத்துக்கும் பூமிக்கும் அடைச்சிட்டு கீழே வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்போ என்னென்ன, இதை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க. இப்போ இந்த இடத்துல என்னென்ன, அது வரைக்கும் பாருங்க, ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. பிரம்மாவும் விஷ்ணுவுக்கும் எதிரே ஜோதி ஸ்வரூபமாக ஒரு சிவம், ஒரு பெரிய சக்தி இருக்கு. அந்த சக்தியை இவங்க தரிசனம் பண்ணவங்க என்ன பண்ணணும், அதை பார்த்து நிற்கணும். இப்போ என்னடா இப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னுது. இது போலவே நமக்கு இந்த பிரபஞ்சம் தெரியுது இல்லை, ஒரு பெரிய மலையை பார்க்குறோம், ஒரு பெரிய கடலை பார்க்குறோம், என்னென்னவோ பிரம்மாண்டத்தை பார்க்குறோம், நம்ம நிற்கவே மாட்டேங்கிறோம்ல, விலகிறோம். இது என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், இது எதுக்காக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லை. அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், ஒரு என்கொயரி வரணும். எதுவுமே வரல. அதுபோல் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. கடவுளை தேடுதலிலும் இந்த எண்ணம் எல்லாருக்குள்ளும் உருவும். எப்படின்னா, நான் கண்டுபிடித்து விடுவேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் வரும். நான் பிடிச்சிருவேன் கடவுளை அப்படிங்கிறது. இறையிலையும் அது நடக்கும். இறையிலையும் இது நடக்கும். நான் கண்டுபிடிச்சிருவேன், என்னால் பிடிக்க முடியும். ஏன்னா இந்த மனசுனால இவன் வெளி உலகத்துக்குள்ள என்னென்னலாம் சுற்றி எதெல்லாம் இவனால் பிடிக்க முடிஞ்சதோ அதுபோல இந்த மனசு தாண்டிய விஷயத்தையும் இவனால் பிடிக்க முடியுங்கிற ஒரு அகங்காரம் இவனுக்குள்ள வருது. இப்பொழுதும் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அந்த இடத்துல அகங்காரம் போகலை. அதுக்கு அடுத்து புராணம் அப்படியே நகருது. எங்கே நோக்கி நகருதுன்னா, சரி நான் என்ன பண்ணுறேன்னா கண்டுபிடிச்சிருவேன். எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய அன்னபக்ஷியாக பறக்க ஆரம்பிச்சிடுறார், மேலே போகிறார். விஷ்ணு என்ன பண்ணார்னா வராக ரூபம் கொண்டு கீழே அகழ்ந்து போகிறார். இந்த இடத்துல விஷ்ணுவனுடைய புத்திசாலித்தனத்தையும் பிரம்மாவனுடைய ஒரு சின்ன குறைபாடும் புராணம் காட்டுறது. பிரம்மாங்கிறது கிரியேஷன் நம்ம பார்த்தோம் ஆரம்பத்தில் இல்லையா? இப்போ இந்த பிரம்மா என்ன பண்ணுதுன்னா மேலே போய் தேடிண்டே இருக்கு. பிரம்மா எங்கே சார் தேடும்? வெளி உலகத்தில் போய் தேடிண்டே இருக்கும். எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் போய் தேடும். எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் எப்படியா போய் தேடுது? பார்க்கக்கூடிய படைப்புகளில் போய் இது கடவுளா இது கடவுளா அப்படின்னு தேடிண்டே இருக்கும். அது இன்ஃபைனிட்டாக போயிட்டே தான் இருக்கும். அது பாட்டுக்கு உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே பார்க்கறது எல்லாமே தோன்றியது மீண்டும் மறையக்கூடியது இல்லையா? இன்னைக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா நாளைக்கு அது இருக்காது. ஆனால் இந்த பிரம்மா என்ன பண்ணுறான்னா, இவன் தன்னுடைய மனதினால் படைக்கப்பட்டதற்குள் போய் கடவுளை தேடுகின்றான். ஓகே, அப்பயே முடிஞ்சு போச்சு. அதுதான் பிரம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்க, கோயில் இல்லை அப்படின்னு வச்சிருக்காங்க. அதெல்லாம் தத்துவங்கள் அது எல்லாமே. இப்போ விஷ்ணு என்ன சார் பண்ணுறார் அப்படின்னா, விஷ்ணு பூமியை குடைந்து கொண்டு உள்ளே போய் தேடுகிறார். அப்போ என்ன ரூபம் அவர் எடுக்கிறார் அப்படின்னா, வராக ரூபம் எடுக்கிறார். பாகவதத்தில் வராகம் பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். எப்படின்னா, வராகத்தினுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு மயிர்கால்களும் யாக குண்டங்கள் அப்படின்னு வர்ணிச்சிருப்பாங்க. ஓகே, யஜ்ஞம், யாகம் பண்ணுறது. இந்த யஜ்ஞம் அவருடைய அவதாரத்தினுடைய வராக அவதார தசாவதாரத்தில் வராக அவதாரனுடைய தன்மை என்னென்னா, உலகம் முழுக்க யாகங்கள் நடக்கும், யஜ்ஞங்கள் நடக்கும். அந்த யஜ்ஞத்தை நிறுத்துவான் அந்த அசுரன் இரண்யாட்சன். அதுதான் கதையே. அதுக்கு இவர் திரும்பவும் அவனை வதம் பண்ணிட்டு தான் இந்த யஜ்ஞங்களை நடத்த விடுவார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிரபஞ்சத்தை ஸ்தம்பிக்க வைத்தல் தான் யாகத்தை நிறுத்துறதுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட ஸ்தம்பிக்க வைக்கிறது, நீங்கள் எதுவுமே நிறுத்துறது. இந்த வராகம் என்ன பண்ணுன்னா, இந்த யஜ்ஞ ரூபமாக இருக்கிறதுனால, வேள்வி ரூபமாக இருக்கிறதுனால பூமியை குடைந்து செல்லும். இந்த இடத்துல வேள்விங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மனசில் இருக்கோம். இந்த மனசுங்கிறது என்னன்னு பார்த்து மனசு வெளிப்புறமாக ஓடினது பிரம்மா, மனசு உள்முகமாக போனது விஷ்ணு. அகம் புகுந் தீர்ந்துன் அகக்குகை சிறையாய் அமர்வித்ததென்கொள் அருணாச்சலான்னு ஒரு வார்த்தை இருக்கு. வெளிப்பகமாக புறமுகமாக ஓட ஓட பிரபஞ்சம் பெருசாகும், மனசுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அதே மனமானது அகவயமாக ஆகும்போது, இன்வேர்டு ஆகும் பொழுது என்ன பண்ணுன்னா, உள்ளே இருக்கிறதுக்கு டெப்த்துக்கு போகும்.
எந்த இடத்துல மனம் உற்பத்தி ஆனதோ அந்த இடத்துல போகும். இந்த ஒரு அருமையான தத்துவத்தை எப்படி தபஸ் பண்ணுறது? யஜ்ஞம்னா என்ன? உண்மையான அர்த்தம் யஜ்ஞம்ங்கிறது வெளியில் வேள்வி மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ளார ஒரு வேள்வி நடக்கும். இந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற வேள்வியை இந்த வராகம் என்ன பண்ணுன்னா உள்ள போகும். இந்த மனம்ங்கிறது என்னது? இந்த மனத்தினுடைய ஆதாரம் என்ன? அதனால தான் வராக அவதாரம் எடுத்தது. அந்த வராக அவதாரத்தினுடைய மெயின் என்ன விஷயம்னா, குமரகுரு சுவாமிகள் ஒரு இடத்துல அந்த வாராகியை பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, அகந்தை கிழங்கை அகன்று எடுத்தல் அப்படிம்பார். அகந்தைங்கிறது ஒரு கிழங்கு, இதை போய் உள்ளிருந்து எடுக்கணும். இதை எடுத்தாதான் இந்த 4 அகங்காரம் போகும். இதையே இந்த வராக அவதாரத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எந்த இடத்துல சிவம் அவர் பார்க்குறாரோ தான் தேடிக்கிட்டு போய் அதனுடைய அடியை பார்க்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் என்னன்னா தனக்குள்ளர போய் ட்ராவல் பண்ணுறார். யஜ்ஞம்ங்கிற அந்த இன்வேர்டு அவர் திரும்புகிறார், அகமுகமாகிறார். இது உள்ளே போயிட்டே இருக்கார் ஒரு இடத்துல. இந்த இடத்துல அடுத்த கதையினுடைய முடிவுன்னு சொல்கிறார். போன உடனேயே வெளியில் தேடினார் இல்லையா பிரம்மா, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு போய் சொல்கிறார். இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, வெளியில் யார் யாரெல்லாம் தெய்வங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சின்ன சின்ன அனுபவங்கள்லாம் வரும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பார்த்துட்டேன், கடவுளை பார்த்துட்டேன், நான் இந்த பூஜை பண்ணிட்டு இருந்தேன், ஒரு வெளிச்சமாக வந்தது. நம்ம சாதாரண லைஃப்பில் அது மாதிரி வர்றது நல்லது, ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். ஆனால் இங்கே பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா, கண்டுபிடிக்க முடியாததுங்கிற தோல்வியை ஒத்துக்க முடியல. ஓகே, மனம் எப்பொழுதுமே தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளாது. ஏன் ஒப்புக்கொள்ளாதுன்னா, அகந்தை அந்த இடத்துல அழிஞ்சு போயிடும். அகங்காரம் தன்னை அழிச்சிக்க விரும்பலை இந்த இடத்துல. அதனால் என்ன பண்ணித்தன்னா, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு பொய்யை ஒன்று சொல்லிச்சு. அதனால் ஆஹா நீ உன்னை பார்க்கல அப்படிங்கிறதுக்கு சாபங்கிறது கதை போகுது. விஷ்ணு என்ன பண்ணுறாருன்னா, போய் ஸ்டன்னை நிற்கிறார். அவர்கிட்ட பதிலே கிடையாது. இது கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இன்ஃபைனைட் அது. அதனால தான் ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஒரு இடத்துல சொல்வார், தட் இஸ் இம்மெஷரபிள் அப்படிம்பார். எந்த இடத்துல சிவனும் அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் இதை கண்டுபிடிக்கவே முடியாதில்ல, இதை அளக்க முடியாதுன்னு எடுத்துக்கணும். கண்டுபிடிக்கிறதுங்கிறது உங்கள் ஸ்வரூபத்தை நீங்கள் போய் தரிசனம் பண்ணிடுறது. ஆனால் இவர்கள் என்ன பண்ணினார்கள்னா, அளக்க விரும்பினாங்க. இது எவ்வளவு பெருசு, இதனுடைய உயரம் என்ன, இதனுடைய ஆழம் என்ன, இது எவ்வளவு பெருசு அப்படின்னு அளக்க போய் தோத்து போயிட்டாங்க. ஏன்னா அது இம்மெஷரபிளாக இருக்குது, அளக்க முடியாததாக இருக்குது. இந்த இடத்துல இதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி ஒரு சிற்பத்தில் கொண்டு நம்ம புராண விஷயத்தை வச்சாங்க. மேலே பார்த்தீங்கன்னா அன்னபக்ஷியாக இருக்கக்கூடிய பிரம்மா அதை தேடுவார். நடுவில் லிங்க ஸ்வரூபம் இருக்கும். கீழே இப்பொழுதும் கூட வராகர் பூமியை குடஞ்சின்னு போகிற மாதிரி ஒன்று இருக்கும். இதுதான் உண்மையான சிவம். ஓகே, இதுதான் லிங்கம். இந்த லிங்கம், இந்த சம்பவம் நிகழ்ந்த ஒரு க்ஷேத்திரம் தான் அருணாச்சலம். இந்த விஷயம் பூமியில் சிவனுடைய மிகப்பெரிய லீலையாக நிகழ்ந்த இடம்தான் அருணாச்சலம் அப்படின்னு அந்த ஒரு நிகழ்ந்த அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் அதுவே அருணாச்சலம் அப்படி நிற்கிறது. ஓகே, இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறதே ஆமாம் நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது. அதாவது ஒரு ஒட்டுமொத்த எக்ஸிஸ்டன்ஸ், இல்யூஷன், அந்த மக்களுடைய சீக்கிங் இது எல்லாமே சேர்ந்து ஒரே சிம்பாலிக்காக அந்த லிங்கம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்குது. ஆமாம், இதுதான் லிங்கம். திருவண்ணாமலை மலை இருக்கு இல்லையா, திருவண்ணாமலை அந்த மலை தான் இப்போ கதையில் இல்லை புராணத்தில் நிகழ்ந்ததாக சொல்லக்கூடிய அக்னி ஸ்தம்பமாக நின்னது இல்லையா, அக்னி ஸ்தம்பம். அதுதான், இதைத்தான் ஆதியில் விஷ்ணுவும் பிரம்மாவும் தேடினாங்க. ஓகே, காஞ்சி மகாபெரியவர் ஒரு விஷயம் சொல்வார். அப்போ விஷ்ணுங்கிறதும் ஒரு கடவுள் தானே. இப்போ வைஷ்ணவர்கள்லாம் படித்தாங்கன்னா, ஏன்பா அவர் எவ்வளோ பெரிய கடவுள், அவர் எதுக்கு சிவனை போய் தேடணும் அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்வார். ஜனங்களுக்கு ஒரு பக்தியிலேயோ இல்லை உபாசனை அந்த மார்க்கத்திலேயோ போகும் பொழுது அவங்களுக்கு ஊக்கம் கொடுப்பதற்காக, நீங்கள் ஒரு சிவபக்தன் அப்படின்னா, ஒரு விஷ்ணுவே சிவனை தேடி தான்ப்பா போனார், அவரே எவ்வளோ பெரிய கடவுள், அவர் எப்படி தேடி பார்த்தாரு, எப்படி கடைஞ்சாரு, எப்படி ஒரு பக்தி பண்ணினார் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக, நீ அது மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு ஒரு சொல்கிறதுக்காக தான் புராணங்கள் என்ன பண்ணுன்னா, ஒரு தெய்வத்தை இன்னொரு தெய்வம் வணங்குவது போல காட்டும். கரெக்ட்.
இப்போ ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா, ஸ்ரீரங்க மகாத்மியம்னு ஒரு புக் இருக்கு, ஒரிஜினல் ஸ்காந்த புராணத்தில் இருக்கு. அந்த ஸ்ரீரங்க மகாத்மியத்தில் ஸ்ரீரங்கனுடைய பெருமை, அரங்கனுடைய பெருமைகளை யார் சொல்லுவாங்க அப்படின்னா சிவன் வந்து முருகனுக்கு சொல்றார். ஓகே. இதே விஷயத்த மகாவிஷ்ணு ருத்ரனை பற்றின விஷயங்கள்லாம் விவரிக்கிற இடத்துல மகாவிஷ்ணுவத்து முருகனை, உங்க அப்பா எவ்வளோ பெரியவர் தெரியுமா, உங்க அப்பாவனுடைய மகாத்மியங்கள் எப்படி தெரியுமா, உங்க அப்பாவனுடைய மகிமை என்ன தெரியுமா, எவ்வளோ பெரிய க்ஷேத்திரத்தில் எப்படிலாம் இருக்கார் தெரியுமா அப்படிங்கிற மகாத்மியத்தை அவர் சொல்றாரு. ரொம்ப அழகா இருக்கும் படிக்கிறதுக்கே. ஏன்னா சிவனுடைய பெருமைகளை சொல்வதற்கு விஷ்ணுவும், விஷ்ணுவினுடைய பெருமைகளை சொல்வதற்கு சிவனும் மாறி மாறி வரும் பொழுது நடுவே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இதை எப்படி எடுத்துக்கணும்னா, அவங்களே வியந்து போற்றும் பொழுது எனக்கு இன்னும் சிவன் மேல பக்தி போர்ல போல இருக்கு, அதனால நான் அவங்கள பார்த்து கத்துக்கணுன்றதுக்காக ஈஸ்வர நியதியில அந்த பக்தியை புஷ்டியாக்கிறதுக்காக அப்படி ஒரு லீலை அவங்களே பண்ணுவாங்க. ஓகே. இறுதியில் பார்த்தால் சிவம் விஷ்ணு பிரம்மா எல்லாம் ஒண்ணு. அங்க போய் நம்ம அங்க போய் நின்னுக்கலாம். அத்வைதம் இடத்துல எல்லாம் ஒண்ணு அந்த இடத்துல அப்படின்னு போய் நின்றுடலாம், அது வேறு. ஆனா இந்த லிங்கம்ங்கிறது இருக்கு இல்லையா, இந்த லிங்கம் தான் அருணாச்சலம். ஒரு முறை ரமண பகவான் வந்து கைலாயம் அப்படிங்கிறது சிவனுடைய கிரகம், வீடு, அவருடைய இல்லம், அது போயிட்டு வருவார், நம்ம வீட்டுக்குன்னா போயிட்டு வரும். ஆனால் சிவமே எதுன்னா அருணாச்சலம். இப்போ நம்ம கண்ணுக்கு அது மலையா தெரியுது, ஆனால் ஞானிகளுடைய கண்ணுக்கு அது சிவமா தெரியுது. என்னுடைய நேரடியான அனுபவம் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரைட்டர் பாலகுமாரன் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருந்தேன், என்னுடைய குருநாதர். அவருக்கு யோகி ராம் சரத்குமார் வந்து ஒரு குண்டலினி சக்தி மூலமாக அவரை ஒரு உன்னத நிலைக்கு எடுத்துன்னு போனார். யோகி ராம் சரத்குமார் ஸ்பரிசத்தினால ஒரு உன்னத நிலைக்கு எடுத்துகிட்டு போனார். அப்போ போகும்பொழுது விதமான அனுபவங்கள் இருக்கு, அதெல்லாம் நீங்களாம் படிச்சிருப்பீங்க. அவர் படிக்கும் பொழுது நான் பல முறை நேரில் அவர்கிட்ட அதை கேட்டிருக்கேன். அவர் கூடவே ரொம்ப நாள் இருந்திருக்கீங்க. ஆமாம். ஆனால் பல முறை நேரில் கேட்கும் பொழுது எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்தார் அவர். ஒரு முறை வந்து எனக்கு அந்த பெரிய அனுபவத்தில் கொண்டு போகும்பொழுது யோகிராம் சுருத்மன் திரும்ப சொன்னார், அந்த மலையை பார்க்க சொன்னார். அந்த மலையை பார்த்தேன், நான் அதிர்ந்து போயிட்டேன். அந்த இடத்துல மலை இல்லை, போலா இருக்கு அப்படின்னாரு. வேக்யூமா இருந்ததுன்னாரு. மலை காணல சார், அந்த மலைக்குள்ள ஒரு வேக்யூம் இருக்கு. வேக்யூம்ட்டார் அவர். இது அவருடைய சுய அனுபவம். இது வந்து என்கிட்ட யோகிராம் சரத்குமார் முன்னிலையில் பாலகுமாரன் சாருக்கு அவரால் ஏற்படுத்தப்பட்ட அனுபவம் இது. அந்த மலையை பால்குமார் சீமை ஃபாதர் அப்படின்னார். பால்குமார் சீமை ஃபாதர் அப்படிங்கிறார். ஃபாதருங்கிறது என்னது அப்பா, எல்லாருக்கும் சொல்லவே வேண்டியதில்லை. யோகிராம் சரத்குமார் யாரும் ஃபாதர்னு சொல்வார், ராமரையோ சிவனையோ தான் சொல்வார். அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா இப்போ மலை, அந்த இடத்துல பால்குமார் சார் என்கிட்ட சொன்னால் மலை இல்லைடா அந்த இடத்துல அப்படின்றார். எப்படி எங்கேயா இருக்குது அப்படின்னா, போலா இருக்குது அந்த இடம். ஆனால் இன்னொன்று சொன்னார், அதுக்கு மேலே நீல நிற கதிர்வீச்சு ஒன்று மேலே போயிட்டு இருந்தது அப்படின்னாரு. ஓ, மலைக்கு மேலே. நீலம்னாலே ஸ்னேக். ஓகே. நீலம் எந்த இடத்துல வருதோ அது இன்ஃபைனைட். அது நீலம் கருக்கு மேகஷாமல, கிருஷ்ணன் சொல்லல, மேகஷாமலன் சொல்கிறோம். அந்த நீலம் சிவனுடைய நிறம் கூட கொஞ்சம், அது இவங்களாம் நார்த் இந்தியாவில் வெளுப்பாக சொல்லுவாங்க. சில இடங்கள்லாம் அவர் அதுதான் ஒரு லைட்டாக டார்க் ப்ளூ மாதிரி கலந்து. ஏன்னா உடம்பு முழுக்க சர்பம் இருக்கு இல்லையா, எங்கே பார்த்தாலும் அரை எண்ணியில் வந்து சர்பம் அப்படியே கட்டின்னு தானே அவருக்கு, கழுத்தில் ஒரு சர்பம் எல்லாம் வச்சுட்டு இருக்காரு அவர். ஆக்சுவலாக அவர் பார்க்கும் பொழுது, இதே அருணாச்சலத்தை அவர் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல போலா தெரிஞ்சுது அவருக்கு. அதுக்கு மேலே ஒரு நீல நிற ஜோதி ஒன்று ஓகே தெரிஞ்சது. மை ஃபாதர்னு காட்டுறாரு அவர். இப்போ சொல்கிறாரு, இதுதான் சிவன் அப்படின்றார். இதுக்கு ஒரு விஷயம் ரமண மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த லிங்கோத்பவம் கதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். லிங்கம் உற்பத்தியானது. ரமண பகவான் வந்து இந்த பூமியினுடைய மையம், நம்ம பூமத்திய ரேகை இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. ரமண பகவான் சொன்னார், இந்த உலகின், இந்த பூமியின், இந்த பிரபஞ்சத்தினுடைய ஸ்பிரிச்சுவல் ஆக்சிஸ்
ஆன்மீக மையம் என்பது இந்த மலை அப்படின்னாரு. அப்போ மேஜர் சாட்விக்னு பகவான் கூட ஒருத்தர் இருந்தார், பகவானுடைய அயல்நாட்டு பக்தர், பகவான் கூடவே இருந்தவர். பகவானே இன்னொரு விஷயம் சொல்கிறா, இப்போ இந்த மலை இருக்கு இல்லையா, இப்போ இதுக்கு அந்த பக்கம் ஒன்று இருக்குன்னு பகவானே, பூமின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒன்று, நீ அந்த பூகோளத்தை கொண்டு வா, மேப்பை கொண்டு வா அப்படின்னு காமிச்சு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் சொன்னார் பகவான். இந்த இடத்துல வந்து மலை இப்படி இருக்கு, நம்ம அருணாச்சலம் பார்க்குறோம், இப்போ அதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா பகவான் குறிப்பிட்டு சொல்கிறது, அந்த மேப்பில் அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி ஃபாரினர் இன்னொருத்தர் ரிசர்ச் பண்ணினவரும் ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன இருக்குன்னா ஆண்டிஸ் மலைத்தொடர் பெரு அப்படின்ற ஊர் இருக்கு. ஓகே, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணுன்னா மச்சு பிச்சுன்னு ஒரு இடம், கிளிமாஞ்சாரோன்னு பாட்டோம் ரஜினிகாந்த் படத்தில் வரல, அந்த மச்சு பிச்சுன்னு ஒரு இடம் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு மேலே கட்டடங்கள்லாம் இருக்கும். அந்த ஒரு மலைத்தொடர் இருக்குல்ல, அந்த மலைத்தொடர் தான் இது. என்னது? அருணாச்சலத்துக்கு அந்த பக்கம் டைரக்டா. சரி, இது ரமண பகவான் முன்னாடியே பேசியிருக்காங்க இது. அப்போ அந்த மலைத்தொடர் வந்து அந்த நாளில் சக்தி வழிபாட்டிலேயோ யாரோ ஒருத்தர், ஒரு ரிஷி ஒருத்தர் இருந்ததாகவும், அதற்கான அந்த ஆசிரமங்கள்லாம் அந்த கட்டட வேலைப்பாடுகளும் இன்னைக்கு ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் இருந்ததாகவும், ரொம்ப சூக்ஷ்மமாக ஒரு வெகு நாட்கள் அங்கு தவம் இயற்றியதாகவும், அங்கே ஒரு முனிவர் இருந்ததாகவும் சொல்லப்பட்டதாக கேள்வி. அதுவும் ஒரு சூட்சமான இடம் இந்த பூமியில. ஓகே, இப்போ மலைக்கு அந்த பக்கம்னா அது எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் நீங்க இந்த பக்கம் மேல வச்சுங்க, அப்படியே பூகோளத்துல அந்த பக்கம் வாங்க. ஓ, இந்த பக்கம் கீழே கீழே. நீங்க பூமி அது என்ன பாதாளம், கீழே அப்படியே அந்த பக்கம். ஓ, நீங்க பூமியை சுத்தி வரும்போது நீங்க இப்படி தானே வருவீங்க, அந்த இடத்துல பூமியை வச்சீங்கன்னா அருணாச்சலம் எப்படி, அதுக்கு நேர்கோடு ஒண்ணு இருக்கும்ல, நேர்கோடு என்ன நீங்க சொல்ற அந்த இடம் அங்க இருக்கு, அந்த இடம் தான். which means அருணாச்சல அதனுடைய கீழ் துருவம் அது. வடக்கு தெற்குன்னா வடக்கு மேல ஒரு பில்டிங் இருக்கு சார், அதுக்கு ஆப்போசிட் தெற்கு அதுல ஒரு பில்டிங் இருக்கணும்ல. ஆக்சிஸ், சென்டர் ஆஃப் ஆக்சிஸ், சென்டர் ஆஃப் ஆக்சிஸ். அந்த ஸ்பிரிச்சுவல் சென்டர் ஆஃப் ஆக்சிஸ்னா திருவண்ணாமலை. ஓகே, யாருக்கெல்லாம் நான் யாருங்கிற கேள்வி வருது, யாருக்கெல்லாம் இந்த வாழ்க்கையை பற்றிய என்கொயரி தேடல் வருகிறதோ அவங்க எல்லாம் திருவண்ணாமலை பார்த்து நகருவாங்க. சிறப்பு. ஞான தபோதனர்களை வாவென்று அழைக்கும் மலைன்னு சொல்லுவாங்க, ஞான தபோதனர்கள். இப்போ இந்த யாருக்கெல்லாம் அந்த கொஸ்டின் வருது இல்லை, இந்த கொஸ்டினை அந்த மலை தான் முதல்ல நினைக்கும். நம்மளாம் நினைக்கிறது, நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மலை நினைக்கும். ஆமா, நீங்க திருவண்ணாமலை அவன் அருளாலே அவன் தான் வணங்கின்னு இருக்கு இல்லையா, மகா வாக்கியம், மாணிக்க வாசகருது. அது சாதாரண வாக்கியம்லாம் கிடையாது. நான் இன்னைக்கு புறப்பட்டு என் மைண்ட் எப்படி ஒன்றா இருக்கு, ஆனால் இன்னைக்கு கோயிலுக்கு போகிறேன்னு நான் சிந்தனை பண்ணுறேன்ல, கொஞ்சம் கோயிலுக்கு போனால் நல்லா இருக்கும், ஒரு சிந்தனை உற்பத்தி ஆகுதுல்ல, ஒரு தாட் ரைஸ் ஆகுதுல்ல. இந்த தாட் ரைஸ் ஆகிறது யாரால அப்படின்னா அதனால தான். அந்த அருள் இல்லைன்னா நீங்கள் நினைக்க முடியாது. இப்போ இந்த இந்த எண்ணங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த எண்ணங்களுக்கு மத்தியில் அவனை அடையக்கூடிய எண்ணம் ஒன்று கொடுத்துருக்குது இல்லையா, இந்த எண்ணத்துக்கு பேர் தான் ஆத்ம கோசர விருத்தின்னு பேர். மனிஷா பஞ்சகம்னு ஆதிசங்கரர் ஒன்று பண்ணினார். சரி, மனிஷா பஞ்சகம்னு பேர். ஃபுல்லாக ஒரு வர்ணிக்கும், அற்புதமாக இருக்கும் அந்த பஞ்சகம் முழுக்கவே. அதில் இந்த மனிஷான்னு ஒரு அர்த்தம் சொல்லுவார். அதுக்கு என்னென்னா, எல்லா தாட்டும் இருக்குப்பா, இந்த இதில் நிறைய சம்பாதிக்கணும், இன்னும் ஃப்ளாட் வாங்கணும், இந்த வேலைக்கு போகணும், எல்லாம் நான் பெரிய ஃபேம், பெரிய ஆள் ஆகணும், ஜெயிச்சு வரணும், எல்லா தாட்டும் இருக்கும். உங்களுக்கு தெரியும் என்னென்ன தாட்லாம் இருக்கும், தாட்டும். இதுக்கு மத்தியில் இது எதுவுமே வேண்டாத உன்னை நான் அடையணும், இந்த பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த ட்ரூத் என்னன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒருத்தனுக்குள்ள ஒரு தாட்டு இருந்து, அந்த தாட்டு வந்து செயலாக்கத்துக்குள்ளார வந்து அதிலிருந்து புறப்பட்டு போகிறான் இல்லையா, அவன் தாட்டு அந்த விருத்திக்கு பேர் மனிஷைன்னு பேர். அப்போ என்னன்னா, இங்கிருந்து நம்மளை இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்லேருந்து வெளியில் தூக்கி போடும் இல்லையா, அந்த கிளச் இருக்கு இல்லையா, அந்த கிளச்சு தான் மனிஷைன்னு பேர். அதை வச்சு பஞ்சகம் பாடியிருப்பார் அவர். இப்போது கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்குள்ளே வருவோம். சொல்லுங்க. பொதுவாகவே ஆன்மீகம் அந்த ஒரு ஒரு இறையை நோக்கி போகக்கூடிய பயணத்தில்
துறவரம் போகணுங்கிற ஆசை ஒரு சில பேருக்கு வரும். அது ரொம்ப கஷ்டமும் கூட, நினச்ச உடனே அது நடந்துராது. பட் நிறைய பேர், நிறையா மகான்கள் சொல்கிறது என்னென்னா, குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து இறை அடையலாம் அப்படிங்கிறது தான். அதுலேயும் குறிப்பாக இப்போ சிவனை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறனால, சிவா இஸ் a கிரேட் யோகி. அட் தி சேம் டைம் he had a wife, he had sons, இல்லையா? இந்த ஒரு பேலன்ஸ், இது வந்து ஒரு சிம்பாலிக்காக சிவன் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம கற்றுக் கொடுக்குறாரா, இல்லை இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சிவனே ஒரு பெரிய யோகி. சிவன் வந்து ஒரு ஞான புருஷர் இல்லையா? இந்த ஞான புருஷருடைய மனைவி அவங்க மகாசக்தி, பார்வதி தேவி, கௌரி, நிறைய பேர் இல்லையா? இப்போ அவங்களுடைய குழந்தைகள் எப்படி இருக்க முடியும்? அவங்களும் ஞானம் பூர்வமாக தான் இருக்க முடியும். இப்போ என்ன ஒரு விஷயம் இதுக்குள்ளார சொல்கிறாங்கன்னா, ஒரு திருவிளையாடல் படத்தில் பார்த்துருப்பீங்க. அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க. இந்த அப்பா அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு ஒரு ஞானப்பழம், மாம்பழம் இல்லையா கிடச்சிருக்கு, யாருக்கு இதுன்னு ஒரு சின்ன போட்டி ஒன்று நடத்துவாங்க. யார் முதலில் உலகை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே அது அப்படின்னு. உடனே என்ன பண்ணுவார்னா, தோ வரேன்னு சொல்லிட்டு முருகன் இங்கேருந்து முருகப்பெருமான் கிளம்புவார். பிள்ளையார் என்ன பண்ணுவாருன்னா, இவரால் சுத்த முடியலன்னா, இப்போ அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து சுற்றினாலே போதும், இல்லை எனக்கு பழம் கொடுத்துருவீங்களா, அப்போ அவங்க தானே உலகம் அப்படின்வார். இதெல்லாம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயம்னா, அவர் உடனே என்ன பண்ணுவார்னா, வந்து பார்த்த உடனே இவர்கிட்ட பழம் வந்துடுதுன்னு அவரு கோபம் அவர். என்னென்னா, 2 மார்க்கங்களை குறிப்பிடுது. ஓகே. ஒரு மார்க்கம் என்ன பண்ணுன்னா, வெளி உலகத்தில் மயில் என்கிற ஒரு வாகனத்தின் மீது எழுதி, மயில் வந்து ஒரு பாதைக்குள்ளார உங்களை கூட்டிகிட்டு போகிற ஒரு வாகனம். இந்த மயில் மேலே ஏறிய இந்த வாகனம் என்ன சொல்லுதுன்னா, பிரபஞ்சம் முழுக்க சுற்றுறது அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு விஷயமாக ஒரு பூஜையிலிருந்து தொடங்கி, ஒரு மந்திர ஜபத்திலிருந்து தொடங்கி, தலங்கள் தோறும் பிரயாணித்து, அங்கே இருக்கிற தீர்த்தங்களில் நீராடி, நிறைய செவி வழியாக நிறைய விஷயங்கள் சத்சங்கத்தில் போய் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு, இதுபோல் நான் பார்க்குற ஒரு உலகம் இருக்குது, நம்ம இப்போ போகிறோம் இல்லையா, இது போல் போகிறது அப்படிங்கிறது வந்து முருகனுடைய ஒரு மார்க்கம். ஃபுல்லத்தையும் போகிறது, பிரயாணம் பண்ணுறது. இந்த பிரயாணம்லாம் பண்ணியும் நீ அவனை அடையலாம் இல்லையா? தீர்த்தம், அதாவது மூர்த்தி தீர்த்தம், தலம் தீர்த்தம் மூர்த்தி முறையாய் பயில்வோருக்கு ஒரு வார்த்தையை சொல்வாய் பராபரம் பாட்டு தாய்மான சுவாமி சொல்லு. நீங்கள் ஒவ்வொன்றா போயும் அதை அடையலாம். சரி, அப்போ இன்னொரு மார்க்கம் இருக்குது இல்லையா? இது எதுக்கும் போக வேண்டிய விஷயமே இல்லை. இருக்கிற வஸ்து உனக்குள்ளரே ஒன்று இருக்குது. நீ மெதுவாக உள்ளாழ்ந்து பார்த்து இது என்னன்னு தெரிஞ்சுண்டு இதை பற்றின ஒரு விசாரம் உனக்கு வந்து வேதாந்தங்கள் பயின்று, இப்போ ஏற்ற மாதிரியே இது இருக்குது, நம்ம கூடவே இருக்குது, நம்ம எதுலேருந்து வந்தோமோ அதை தான் நம்ம சுற்றணும். இப்போ என்னுடைய மூலப்புருஷர் என்ன இருக்குன்னா, என் ஏற்ற மாதிரி உட்காந்துருக்கு, இதை நான் பார்க்காத நான் வெளியே சுற்றவேனா, இங்கேயே சுற்றிடலாமோ அப்படின்னு பட்டுன்னு பார்வை உள்முகமாக திருப்பி உள்ளே இருக்கிறதே சிவசக்தி ஸ்வரூபம், உள்ளே இருக்கிறதே அம்மா அப்பா இல்லையா, அதை நான் சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக வெளிப்புறமாக போகிறது முருகனுடைய பாதை, உள்முகமாக திருப்பி போகிறது பிள்ளையாருடைய பாதை இல்லையா? அதான் கொழுக்கட்டைக்கு உள்ளார பூரணம் வச்சுக்கிறது. ஓகே. கொழுக்கட்டைனா பூரணம்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிரம்மஸ்வரூபத்தை விளக்கிறதுக்காக உள்ளார போய் திருப்பின உடனே அங்கே ஒரு அம்மா அப்பாவை பார்த்துடுறாரு. இது எல்லாமே உள்ள அனுபவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். எல்லாமே வந்து கோரா பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஒரு இறைநிலையை அந்த உள்நோக்கி பயணிக்கிறது தான் இத்தனை சிம்பாலிக்காக சொல்லி. ஆமாம், இது இன்னமும் கூட எனக்கு ஒரு சொன்னார், அது உண்மையாக தெரியல. இந்த கதை வந்து அருணாச்சலத்துக்கும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து அருணாச்சலம்ங்கிறது சாதுவம் சுவாமிகள்னு ஒரு சுவாமிகள் இருந்தார். ரமண மகரிஷியினுடைய உபதேசங்கள் மொத்தத்தையும் புஸ்தகமாக்கினவர். முக்கியமாக வந்து ரமண வழிங்கிற நான் யார் விசாரம், ஆத்ம விசாரம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு செயல்முறை புத்தகமாக அவர் எழுதியிருப்பார். நமக்கு அப்படி ஒரு வழிகாட்டும் அந்த புஸ்தகம். அவர் ஒரு விஷயம் ஒரு வார்த்தையில் அருணாச்சல கிரிவலத்தை சொல்லியிருப்பார். அந்த கிரிவலமும் இந்த கதையும் ஒன்றாருங்க. எடுத்துட்டு அந்த பிள்ளையார் பண்ணதாக இருக்கும். தூர விலக்காத துவைத விருத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். தூர விலக்காத துவைத விருத்தி. நம்ம முதல்ல இந்த துவைதம்ங்கிற வார்த்தையை எடுத்துப்போம். நமக்கு துவைதம் அப்படின்னாலே ரெண்டா இருக்குன்னு அர்த்தம். நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இந்த இடத்துல ரெண்டா இருக்கும். என்ன நீங்கள் இன்னொன்று
விளக்காத அப்படின்னா அதாவது விளங்கி இருக்கும். உங்களை நான் விளக்குறேன், நீங்கள் என்னை விளக்குறீங்க. இப்போ இந்த அருணாச்சல மலையும் நமக்கு அப்படி தான் தெரியுது. நான் இருக்கேன், அங்கே அருணாச்சல மலை இருக்குது, என்ன அது விளக்கி இருக்கு, நான் அதை விளக்கியிருக்கேன். டிஸ்டன்ஸ் இருக்குது, டைம் இருக்குது, எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. ஆனால் இவர் சொல்கிறாரு, நீ பார்க்கறதுக்கு தான்ப்பா இது உன்னை தூர விளக்குற மாதிரி இருக்குது. துவைதமாக அந்த இடத்துல விருத்தி ரூபத்தில்னா மலைப்பூர்வமாக அது விருத்தியே இருக்குது, வளர்ந்து இருக்கும், எதிர காணப்படுது. தூர விளக்கிருத்துன்னு நினைக்காத, அது உன்னை தூர விளக்காது. உன்னுடைய ஸ்வரூபத்துக்கிட்ட உன்னை மீண்டும் சேர்க்க வைக்கக்கூடிய ஒரு விருத்தி அது அப்படிங்கிறது. இதனுடைய இன்னும் உள்ள போகணும்னா, நீங்க இந்த பிரபஞ்சத்துல எங்க போனாலும் சரிதான், உங்களை அது தள்ளி வச்சிரும். எங்கிருந்து தள்ளி வைக்கணும்னா உங்களுடைய சொரூபத்திலிருந்து தள்ளி வச்சிரும். என்ன அர்த்தம்னா, உங்களுடைய ஓன் பீயிங், உங்களுடைய ஓன் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய ஞானிகள் சொல்லக்கூடிய அந்த சொரூபத்திலிருந்து அதுவும் பக்கமாக அது இழுத்துக்கும், விலக்கி வைக்கும். புரியுதா சார்? இழுத்துரும். நீங்க ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொம்மையை கொடுத்தீங்கன்னா அந்த பொம்மையை பிடிச்சி நிற்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் நீங்க எங்க போனாலுமே உங்க மனசானது இந்த பிரபஞ்ச வயப்பட்டு அங்க விளையாடிக்கிட்டே இருப்பீங்க. தூர விலக்கிடுச்சா உங்களது? அது விளையாடுதா? ஆனால் அருணாச்சல மலை என்ன பண்ணும், பார்க்கறதுக்கு ரெண்டான மாதிரி இருந்தாலும் உங்களை பிரபஞ்சம் பக்கமாக விளக்காமல் தன்னுடைய பக்கம் இழுத்து வச்சுக்கும். தன்னுடைய பக்கம் தான் இழுக்கும். அதனால தான் தூர விலக்காத துவைத விருத்தி. பிள்ளையாருடைய விஷயங்கிறது ஒன்றும் பண்ண வேணா, நான் வலம் வரேன்னு ஆரம்பிச்சார் அவர். இந்த கிரிவலம் அப்படிங்கிறத, இங்க கிரியா இருக்கக்கூடியது சிவசக்தி அருணா அச்சலம், அம்மா அப்பா. அருணா அச்சலம், அம்மா அப்பா, தாய் தகப்பராக இருக்கக்கூடிய, அம்மையப்பனாக இருக்கக்கூடிய, சிவசக்தி சுரூபமாக இருக்கக்கூடிய இந்த அருணாச்சலத்தை பிள்ளையார் வலம் வந்தார். வலம் இதை வலம் வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னார். ஓகே, உங்ககிட்டயே. சாதுவம் சுவாமிகள் இன்னொரு உதாரணம் காட்டுவார். ஒரு பசு, நம்ம சைவ சித்தாந்தத்தில் பதி பசு படிப்போம் நம்ம. ஆக்சுவலாக இந்த பசுவானது ஒரு முளைக்குச்சி நட்டு வச்சிருக்காங்கன்னா, இந்த பசு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரோப்பு இருக்கும், கயிற்றில் கட்டி வச்சிருப்பாங்க. இது அங்கங்கே மேய்ஞ்சிட்டு என்ன பண்ணுன்னா அப்படியே சுத்தும், கொஞ்சம் தூரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த பசு இந்த முளைக்குச்சியை சுத்த 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 என்ன ஆகுன்னா மெதுவாக முளைக்குச்சியை சுற்றி அங்கே நின்றுடும். அதுபோல் அருணாச்சலத்துக்கிட்ட முதல் தடவை ஒருத்தன் சுற்றுவான், ரெண்டாவது தடவை சுற்றுவான், அப்படியே சுத்த 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 என்ன பண்ணுவான்னா அருணாச்சலம் வேறு அல்ல, தான் வேறு அல்லன்னு அப்படியே நின்றுடுவான் அந்த இடத்துல. இதுதான் அங்கே கூடிய நடக்கக்கூடிய ஒரு ரகசியம்னே சொல்றார் சாதுவம் சுவாமிகள். ஓகே, அதுபோல அந்த தூர விலக்காத துவைத விருத்தி, இந்த வாக்கியங்கள்லாம் நம்ம கொஞ்சம் உள்ள போட்டுக்கணும். இது நமக்கு பெரிய ஒரு பெரிய இன்சைட்டை கொடுக்கும் இந்த வாக்கியங்கள்லாம். இந்த வாக்கியத்தை வச்சுக்கிட்டு நீங்க அந்த அருணாச்சல தத்துவத்தை உள்ள போய் புரிஞ்சுக்கலாம். நம்ம ரொம்ப ரகசியம் சார் அது. அருணாச்சலம் மட்டும் நமக்கு இந்த ஜென்மத்தில் நீங்க அருணாச்சலத்தை நினைக்கிறேங்கிறது அவனுடைய கிருபை இல்லாமல் முடியவே முடியாது. அது பெரிய மகா ரகசியம் அது. அதனால தான் இவ்வளவு ஞானிகள் அங்கே போய் பிறந்திருக்காங்க. இன்னைக்கெல்லாம் பாருங்க, அவ்வளோ பெரிய கூட்டம். ஈவன் கோயில் போய் எல்லாரும் தரிசனம் பண்ணலாம். உண்மையிலேயே மகரிஷி எல்லாரும் எல்லாம் சொல்லக்கூடியது அந்த மலையை பார்த்தா கூட போதும். கரெக்ட், அந்த மலை தான் சிவமாகவே இருக்கார் அந்த இடத்துல. நமக்கு சில சமயம் எப்படி தோணுன்னா சந்தேகம் வரும் நமக்கு, ஐயோ அந்த மலையெல்லாம் சிவனா, கல்லு மண்ணுமா இருக்கே, எப்படி இது சிவமாகும் அப்படின்னு. யோகிராம் சுரத்குமாருடைய குரு பப்பா ராமதாஸ் தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல. ரமண மகரிஷியை பார்த்தேன், எனக்கு இந்த நிலை வரணும்னு வேண்டிக்கிட்டேன், என்னை பார்த்து சிரிச்சார் அவர். அவர் பார்த்துட்டு அவர் தங்கியிருந்த விருபாக்ஷி குகையில் போய் பப்பா ராமதாஸ் இருக்கும் பொழுது ஒரு உரம் தபஸ் பண்ணுறாரு. வெளியில் வந்த உடனேயே அந்த மலை அப்படியே ராமமயமாக தெரிஞ்சுதுன்னுவார். பார்க்குற இடம்லாம் ராமமயம் தெரிஞ்சுது. அப்போ அங்கே ஆடு மேய்க்கிறோம் ஒருத்தன் வந்திருந்தானா, அவனே ராமரா தெரிகிறான். இவர் ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சின்றான். அவன் பயந்துக்கிட்டு என்னை விடு யார் நீன்னு சொல்லிட்டு பயந்து கீழே ஓடினான் பார். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மலை அது. அது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய மகான்கள் இப்போ யோகிராம் சுரத்குமாரே
அந்த ஒரு ரமணர் அங்கேயே இருந்தார். பட் யோகி ராம் சரத்குமார் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வர்றாரு. நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வர்றாரு. அண்ட் பப்பா ராமதாஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த மைசூர்லேருந்து காஞ்சன்காடுலேருந்து இங்கே வராரு. அப்போ எல்லா பக்கத்துல இருந்தும் வந்து ஞானிகளை நீங்கள் சொல்கிற மாதிரி மேக்னட்டாக இழுக்கிற அது. ஆமாம் சார். சார் ஃபாரினர்ஸு ரமண பகவானுடைய டாக்ஸ் எடுத்து படித்தா தெரியும் நமக்கு. அந்த டே பை டே வித் பகவான், தேவராஜ் முதலியார் அந்த புக்ஸ்லாம் எங்கிருந்தோ ஒரு ஃபாரினர் வருவாங்க. அந்த ஃபாரினர் வந்து சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பகவானை பார்த்துட்டு வந்து உட்காந்து அழுதுட்டு அப்படியே ஏஞ்சி போயிருக்காங்க. எதுவுமே பேசாமல் போயிருக்கோம். ஒரு 2 கொஸ்டின் 1 கொஸ்டின்லாம் கேட்டு போயிருக்காங்க. இந்த 2 கொஸ்டின் 1 கொஸ்டின்காக கப்பல் பிடிச்சி வந்திருக்காங்க சார். இப்போ நம்மலாம் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா தங்கி கொஞ்ச நாள் இருந்து இவ்வளோ தூரம் போகிறோமே எல்லாம் பார்க்கணும்னு நினைப்போம்லாம் சார். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பகவானை வந்து பார்த்துட்டு 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் அதை கேட்டு போயிட்டாங்க. ராபர்ட் ஆடம்ஸ் இருக்காரு, இது எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா ஃபாரினர்ஸு. ஐயோ, நம்ம பகவானே சொல்லுவார் சில சமயத்தில், இங்கே இருக்கிறவாள்லாம் வரா கேட்குறா, ஆனால் எங்கிருந்தோ வராளே அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கிருந்தோ. இப்போல்லாம் வந்து ஃப்ளைட் இருக்குது, அது இருக்குது, வந்துட்டு போயிடலாம். அந்த காலத்தில் கப்பல் வழியாக பிரிட்டிஷ் பீரியடில் எப்படி இருந்திருக்கும், அங்கேருந்து வந்துட்டு போயிருக்காங்க. பகவான் வந்து அவங்ககிட்டலாம் கிரிபரேஷன் அவரை சொல்லியிருக்காரு. அவங்களாம் முருகனாக இருக்க ஒரு பெரிய பகவானுடைய முக்கியமான ஒரு அடியார்கள் ஒருவர் முருகனார். இன்னும் சொல்லப்போனால் நெக்ஸ்ட் டு பகவான் மாதிரி அவர் அப்படி இருந்தவர். அவர் முதல் முறையாக திருவண்ணாமலை வந்து வந்தவுடனே பகவான் சொல்கிறது கிரிபிரதட்சணம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லுது. அவர் கிரிபிரதட்சணம் அப்படி பண்ணி வரும் பொழுது அவருக்கு சமாதி சித்திக்கிறது. ஓகே. நடந்துனே இருக்கும். நம்ம உட்கார்ந்துருக்கும் போது தானே சமாதியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், தனக்குள்ளே போய் ஆழ்ந்துருது அப்படியே சமாதி நிலை. ஆனால் முருகனாருக்கு ஏற்பட்ட சமாதியை பின்னனால் சொல்லும் பொழுது சஞ்சார சமாதின்னு சொல்கிறாங்க. சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே, வலம் வரும் பொழுதே சமாதி. அப்பேற்பட்ட ஒரு அவங்க தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த மலையிலேருந்து உங்களுக்கு ஆமாம் அந்த கிரேஸ் கிடைக்கும். நீங்கள் சிவம்னு தொடங்கிட்டீங்கன்னா அது அருணாச்சலத்தை தான் வந்து முடியும். ஒரு புக்கு ஒன்று படித்தேன் சார், அதெல்லாம் ரிப்பப்ளிக் ஆஃப் ஒரு 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 புக் ஒன்று. அந்த புக்கு தலைப்பினுடைய பெயர் வந்து புக் ஆஃப் ரிப்பப்ளிக்னு இது ஒரு தலைப்பு. அது நிறைய வால்யூம்ஸ். அது கிரீக் மித்தாலஜியை அவங்களுடைய புக்ஸ்லாம் வால்யூம் போட்டிருக்காங்க. அதில் ஒரு கதை. அந்த கதையில் ஒருத்தன் இறந்து போயிடுறான். அந்த இறந்து போனவன் என்ன பண்ணுறான்னா, அவன் திடீர்னு ஒரு இடத்துக்கு வரான். அந்த இடத்தும் போது விவரிக்கிறான் அவன் எப்படி இருந்ததுன்னா, வானத்துக்கும் பூமிக்கும் அந்த இடம் வந்து பெரிய ஒரு நெருப்பு ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்பை தான் இந்த உலகம் சுற்றுது. அந்த உலகம் சுற்றுது. அப்போ அங்கே ஒரு வார்த்தை ஒன்று நான் கேட்டேன், அந்த வார்த்தை எனக்கு மறக்க முடியல அப்படிங்கிறான். அந்த வார்த்தைக்கு பேர் ஷம்போ அப்படிங்கிறான். எழுதியிருக்காங்க கிரீக் மித்தாலஜி இருக்கு. இவன் திடீர்னு உடம்புக்குள்ளே வந்துடுறான். உடம்புக்குள்ளே வந்துட்ட உடனேயே இந்த எக்ஸ்பீரியன்ஸை எழுதும் பொழுது இந்த விஷயத்தை எழுதுறான். இதை நம்ம அருணாச்சலத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஐயா, நம்ம சிவபக்தர்கள் சிவ பூஜையில் ஈடுபடுறாங்க, கிரிவலம் போகிறாங்க, திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறாங்க. அந்த சிவனோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வழியில் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த நீங்கள் சொன்ன அந்த நம்ம புராண கதைகளாக இருக்கட்டும், சிம்பிள்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே சுற்றி என்ன நமக்கு உணர்த்த முயற்சி பண்ணுதுன்னா, உள்நோக்கி உன் பார்வை திருப்புங்கிறது தான். நீங்கள் புராண கதைகளை பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்களை சொல்லும்போதும் இதுதான் இருந்தது. அதை வெவ்வேறு விதங்களில் நம்ம புரிகிற மாதிரி நமக்கு வந்து அதை உணர்த்திக்கிட்டே இருந்தாங்க. இப்போது ஒரு பக்தன் சிவனை நோக்கி போகிறார் இல்லையா, இது எதனால் போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு முதல்ல மனசுக்குள்ளே இருந்தால் தான் அந்த பாதை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிவன் வழிபாடு இல்லை சிவனை நோக்கி போகிற அந்த பக்தர்களுக்கு உங்கள் பார்வையில் எது கோலாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இதை வந்து பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு ஜீவன் போய் பரமாத்மா அடையறதுக்கு எவ்வளவு அழறதோ
எவ்வளவு ஏங்குதோ அதை விட கோடி மடங்கு அந்த பரமாத்மா ஏங்கிறத சொல்லுவாங்க. ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய வாழ்க்கையிலே அது நம்ம ஈஸியாக பார்க்கலாம். விவேகானந்தரை பார்க்காம அவர் ஒரு கட்டத்தில் இருக்க முடியல. இதுதான் உச்சபட்சமான ஒரு கருணை. இது உனக்காக எவ்வளவு அழறது. ஒரு இடத்துல சொல்கிறாரு, என்னுடைய நெஞ்சை துணி பிழியிற மாதிரி யாரோ பிழியிற மாதிரி இருக்குப்பா, வந்துரு அப்படிம்பார். இவர் ராத்திரியில் சில சமயம்லாம் போய் இறங்கிலாம் போய் பார்த்துருக்காரு. நாளைக்கு எப்படியாவது வந்துட சொல்ல எழுதியிருக்காரு. அதுபோல் சிவசக்தி ஸ்வரூபமான அந்த சத்தியம், அதுக்கு என்ன பேர் வேணால் கொடுங்க சார், பரமாத்மான்னு கொடுங்கோ, சிவன் கொடுங்கோ, பெருமாள்னு கொடுங்கோ, அம்பாள்னு கொடுங்கோ, அந்த சத்திய வஸ்துவானது என்னை நீ தெரிஞ்சிக்க மாட்டியா, நீ தான்ப்பா நான், அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுனால நீங்கள் அழறதை விட அது உட்காந்துன்னு அழுதுன்ட்ருக்கு. இதுதான் பெரிய உண்மை. நிறைய ஞானிகளினுடைய கதையை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு சிஷ்யனுக்காக அவங்க காத்துன்னு உட்காந்துருக்கு. ஜென்ம ஜென்மமாக விட்டுருப்பாங்க. சில பேர் எப்படியோ எகிரிட்டு இருப்பான், ஆனால் கடைசியாக சொல்லுவாங்க உனக்காக தான் வெயிட் பண்ணு. ஸ்ரீலங்காவில் யோகர் சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய குரு செல்லப்பான்னு ஒருத்தர் இருந்தார். யோகர் சுவாமிகளுக்கு மிகப்பெரிய ஞானானுபவம் கிடைச்சிது. என்ன பண்ணினாங்கன்னா, அவர் அழுதாராம் உட்காந்து, குருவும் சிஷ்யரும் சேர்ந்துட்டு, வந்துட்டியா என்கிட்ட அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ரொம்ப அடிப்படையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வேதாந்த மரபாக இருக்கட்டும், எந்த சமய மரபாக இருக்கட்டும், அடிப்படையில் எல்லாவற்றுக்கும் முன்னாடி நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. நோ யுவர் செல்ஃப் தான் ஃபஸ்ட்டு வார்த்தை. இது எத்தனை முறை சொன்னாலும், எத்தனை முறை யார் காதில் நம்ம போட்டாலும் சரி தான், ஃபஸ்ட்டு வார்த்தை அதுதான். அதை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் வெளியில் என்ன தெரிஞ்சிருந்தாலும் இந்த உலகத்தில் போய் மாட்டிப்பீங்க. கான்ஃப்ளிக்ட் அதிகமாகும். இந்த மனசு விதமாக போகும். நம்ம அதை கேட்கறது வரைக்கும் நம்ம அதில் இருப்போம், திரும்பி அதில் போய் மாட்டிப்போம். அதனால தான் ஞானிகள் முதல்ல சொல்கிறாங்க, ராமகிருஷ்ணன் சொல்லுவார், முதல்ல நீ தேவியை தெரிஞ்சுக்கோ, அப்புறம் உலகத்துக்குள்ளே போன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால் எவ்வளவு தூரம் முடியுமோ வேதாந்த சிரவணங்கள், இந்த விஷயங்கள்லாம் கேட்டுண்டு எவ்வளவு தூரம் அந்த விஷயத்துக்குள்ளார நம்ம இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கேட்டிருக்கும்போது நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த உலகம் எப்படி இயங்குது, இந்த உலகத்தில் நம்ம எப்படி இயங்குகிறோம், இல்லை நம்ம யாராவது இயக்குறாங்களா, இவ்வளோ விஷயங்களும் அதுக்கப்புறம் தான் நமக்கு ரகசியங்களே தெரியும். நம்ம அங்கேயே இயங்கிக்கிட்டு இதை தூரமாக வச்சுக்கூடாது, இந்த பக்கம் வந்துடணும். ஜெய கிருஷ்ணமூர்த்தி அடிக்கடி ஒன்று சொல்லுவார், சார் நீ மேற்குலேருந்து நீ கிழக்குக்கு நகர்ந்துருன்னு சொல்லுவார். நகர்ந்துடணும். நம்ம அங்கேருந்து எப்படி போகிறது அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் மூவ், அவ்வளோதான். ஏன்னா அந்த இடத்துல ஒரு பாம்பு இருக்குது, அந்த இடத்துல அது பாம்பு கடிச்சிடும். தேர் இஸ் எ ஸ்னேக் அப்படிம்பாரு. அது கிடையாது, இது ஒன்று இப்போ கடிக்காமல் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கு, ஆனால் இது கடிக்கும் ஒரு நாளைக்கு, அது என்ன பண்ணுன்னு தெரியாது. அதனால் நோ யுவர் செல்ஃப். சரிங்க சார், இவ்வளோ தூரம் ஞானிகள் சொல்கிறாங்க, அவங்க என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் சொல்கிறாங்க அவங்க, நான் என்ன நானே தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு உறுதியை உனக்குள்ளார நீயே கேட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. நம்ம கேட்டுக்கணும், நான் யாருன்னு எனக்கு தெரியணும், ஃபஸ்ட்டு கொஸ்டின். இப்போ குரு நமக்கு சூட்சுமமாக இருக்கார், நமக்கு தெரியல, உடம்பாக நமக்கு இல்லை, இப்போ நான் என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னா தனியாக சொல்கிறார். எல்லா குருவும், ராமகிருஷ்ண பரமஹம்சர்லேருந்து மகரிஷியிலேருந்து மகாபரிவாலேருந்து எல்லா ஞானியும் தனியாக ஒரு இடத்துல உட்காருப்பா, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு முதல்ல ஆசைப்படு அப்படிங்கிறாங்க. ஆசைப்படு, ஒரு விழைவை வச்சுக்கோ. ராமகிருஷ்ணன் சொல்ல தனியாக உட்காந்து அழுப்பா அப்படிங்கிறார். தேவி, உன்னை எவ்வளோ பேர் ஞானிகள் சொல்லிட்டாங்க, ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, தயவு செஞ்சு நீ எனக்கு காட்சி கொடு, அந்த திக்கை நோக்கி என்னை நகர்த்துங்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா தனியாக உட்காந்துக்கும், தனியாக உட்காந்து நான் யாருன்னு எனக்கு தெரியணும்னு ஒரு கொஸ்டினை மட்டும் நம்ம கேட்டால் போதும், அது உள்ளேருந்து நமக்கு ஆன்சர் பண்ணிடும். ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார், ட்ரூத் ஒன்லி லிபரேட்ஸ் யூ அப்படிப்பார். வேறு யாரும் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த குரு வேறு அல்ல, சிவன் வேறு அல்ல. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, சத்தியம், சிவம், சுந்தரம், இந்த மூணும் வெவ்வேறு கிடையாது. அந்த கொஸ்டின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த கம்பேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும்.
அதுதான் முக்கியம். அதனால் தனியாக உட்காந்துட்டு நான் யார் அப்படின்னு தெரியணும், அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது அந்த இடத்துல. அந்த சிவன் இங்க இருக்காரு, சிவன் உள்ள இருக்காரு. ஆமாம், அது உள்ளே இருக்கிற அந்த கொஸ்டின் கேட்ட உடனேயே என்னென்ன சாதுவம் சுவாமிகள் ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருப்பார். ஒரு ஜீவன் கடைசியில் வந்து தான் என்னென்னமோ தியானம் பண்ணியிருப்பான், தவம் பண்ணியிருப்பான், மந்திரஜபம் பண்ணியிருப்பான், எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போயிருப்பான், எல்லா விதமான சாதனையும் முடிச்சிருப்பான். எல்லாம் முடிஞ்ச உடனே ஓஞ்சி போய் இனிமேல் எனக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஓஞ்சி போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது மறதியின்றி காத்திருந்த ஈசனர் கைப்பிடிக்குள் சிக்கி மீட்டிரும்பாத மனம் அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த இடத்துல எல்லாம் தெரிஞ்சுதான், எல்லாம் போயிட்டு வந்தல்ல, உன்னால் இப்போ ஒன்றும் தெரியலன்னு ஒத்துக்கிட்டு இல்லைப்பா, அமைதியாக உட்கார்ந்துருக்கும் பொழுது வந்து மறதியின்றி காத்திருந்த ஈசனருள்வாங்க. இந்த மறதி என்னென்ன ஜென்ம ஜென்மமாக வந்த மறதி. இது ஒரு ஜென்மா 2 ஜென்மா கிடையாது, ஜென்ம ஜென்மமாக இருந்த மறதி நமக்கு இருக்கு. ஆனால் ஈசனுக்கு, அந்த சிவனுக்கு அந்த மறதி இல்லை. மறதியின்றி காத்திருந்த ஈசன் அருள், காத்துன்னு இருக்கா ஈசன் அருள் கைப்பிடிக்குள் டக்குன்னு வந்து உங்களை பிடிச்சி இனிமேல் நீ அங்கே போக முடியாது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாரு இந்த பாட்டு. அதனால் அது வந்து நம்மளை எடுத்துக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சிறப்பு சிறப்பு. இந்த ஒரு செஷன் நிச்சயமாக நிறையா சீக்கர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சிவபெருமானை பற்றின ஒரு பாட்காஸ்ட் அப்படிங்கும்போது வெறும் அந்த சிவன், அந்த உருவம், அந்த சடங்குகள், வழிபாடுகள் அப்படின்னு இல்லாமல் அதுக்கு உள்ளார்ந்த அர்த்தத்துக்குள்ளே போய் எங்கே புராண கதைகளை பேசினா கூட திரும்ப அந்த அர்த்தத்துக்குள்ளே வந்து நிப்பாட்டினீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஒரு உண்மையை நோக்கி போகும்போது தான் சிவனை நம்ம வெளியே எங்கேயும் தேட வேண்டியதில்லை, சிவம் அப்படிங்கிற தன்மை இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம உணர முடியும். ஸோ இந்த பாட்காஸ்ட் நீங்கள் சொன்ன விஷயங்கள் இது எல்லாமே அதை நோக்கி நகர்த்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வந்து உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களுக்காக பேசினதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்த அக்னி ஒரிஜினல்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றிங்க. நன்றி.